இன்றைய சாய் சித்ரா சோஷியல் டாக் மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் வர்மக்கலை மருத்துவரான ஜி சுவாமிநாதன். கடந்த 24 ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கானவர்களை தன்னுடைய வர்மக்கலை மருத்துவத்தின் மூலம் குணப்படுத்தியுள்ள சுவாமிநாதன் தன்னுடைய சிகிச்சை முறை பலனளிக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் தனக்குள்ள இறை அருள்தான் என்கிறார். கதாசிரியரும் இயக்குனருமான விசு ஒரு பொது மேடையிலேயே இவரை பாராட்டி இருக்கிறார். திரு சுவாமிநாதன் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். உனக்கு இருக்கக்கூடிய வியாதிகளுக்கெல்லாம் ஒரு ரெமிடி என்று சொல்லக்கூடிய குணம் என்பது உன் உடலுக்குள்ளே இருக்கிறது, வெளியே போய் தேடாதே அப்படிங்கறதுதான் இவருடைய கான்செப்ட். வர்மக்கலையின் மூலம் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் தீர்வு காணலாம் என்பதை பற்றி, இந்த துறையிலே தான் பெற்ற அனுபவங்களை பற்றியும் பல தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் சுவாமிநாதன். வணக்கம். வணக்கம் சார், சுகமே சொல்க. உங்ககிட்ட வர்றவங்க என்னென்ன பிரச்சனைகளுக்காக உங்களை வந்து சந்திக்கிறாங்க? பொதுவாக எல்லா வியாதிக்காரங்களும் வந்து அணுகுவாங்க. நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறது வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டு அப்படின்னு சொன்னாக்க முடக்குவாதம், ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய முடக்குவாதம், அப்புறம் சோரியாசிஸ், அந்த காலாஞ்சனப்படை தோல்வியாதி, அதுவே ப்ரமோட் ஆகி சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி அதுவும் தண்ணி எதிர்ப்பு நோயாக மாறும். அதை குணமாக்குறோம். அட்வான்ஸ் ஸ்டேஜ் சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ். அப்புறம் வந்துட்டு கவுட் ஆர்த்தரைட்டிஸ். அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்பைனல் கார்டு, அந்த இன்ஜுரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, தண்டுவட பாதிப்புகள். ஸோ அது இந்த டிஸ்க்கு ப்ரலாப்ஸு, L4 L5 டிஸ்க்கு கம்ப்ரஸிங், பல்ஜிங், ஸ்லீப் டிஸ்க்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வு அப்படின்னு மருத்துவ உலகம் நம்பிக்கிட்டு இருக்கு. அறுவை சிகிச்சை இல்லாமலேயே முழுமையாக குணமாக்கலாம். இப்போ இதுதான் சார் என்னுடைய ஸ்பெஷலைஸ்டு. எங்கே தொடங்கினீங்க? இதில் எங்கே ஆர்வம் உங்களுக்கு பிறந்தது? என்னுடைய தாத்தா வர்ம ஆசான். அதன் பிறகு வந்துட்டு அவர்கிட்ட கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஆனால் இது கண்டினியூ ஆகிறதுக்கு சோமன் குட்டின்னு ஒரு மகான் இருந்தாங்க. அவங்க சிங்கமுனரிங்கிற ஊரில் ஒரு 6 வருஷ காலம் அவர்கிட்ட வந்துட்டு நான் வந்துட்டு பயிற்சி பெற்றேன். இப்போ சோமன் குட்டின்னு ஒரு பெரிய மகான், அவர் தான் என்னுடைய குரு. என்ன மாதிரியான பயிற்சி அவர்கிட்ட பெற்றீங்க? இந்த வர்மக்கலையில் தான் சார். வர்மக்கலையில் இப்போது பல வியாதிகள் சார். இப்போ பல வியாதிகளுக்கு எளிய முறையில் தீர்வு இருக்குது சார். இப்போ அந்த வர்மக்கலைன்னா என்னென்னு முதல்ல சொல்லிடுறேன். வர்மம்னா என்ன? வர்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்க கோபம்னு அர்த்தம். இப்போ வர்மக்கலைன்னா கோபக்கலைன்னு ஆயிடுது. இந்த வன்மம்னு சொல்கிறோம்ல, வன்மம் தான் வர்மமா? ஆமாம். கடும் கோபம்னா வன்மம். வன்மத்துடைய அந்த வார்த்தையுடைய ரகார திரிவு வர்மம். இப்போ வள்ளல் பெருமானார் வந்து அருட்பாவில் சொல்கிறாரு, சிவபெருமானே, சிவனே, ஏன் நீ இந்த இவ்வளோ பாடுபடுத்துகிற, என் மேலே உனக்கு என்ன கோபம் அப்படின்னு கேட்க விரும்பிய வள்ளலார் அருட்பாவில் சொல்கிறாரு, இன்னும் தயவு வரவில்லையா, உனக்கு என் மீது என்ன வர்மம் சொல்லையான்னு பாடுறாரு அருட்பாவில். அப்போ வர்மம்னா கோபம். அப்போ இந்த கோபக்கலை வர்மக்கலைனா, அதாவது இப்போ இது சித்தர்கள் கண்டுபிடிச்ச 18 சித்தர்கள், தமிழ் சித்தர்கள் கண்டுபிடிச்சது தான் அது. இப்போ இவங்க காடுகளில் போய் தவம் செய்யும் பொழுது, தவத்தை செஞ்சுட்டு இப்போ எழுந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு அருவி ஓடிட்டுருக்கு, கொஞ்சம் தண்ணி குடிக்கணும்னு வச்சுக்கோங்க. எழுந்து போகிறாங்க. போகும்போது ஒரு ஆட்கொல்லி மிருகம், ஒரு சிங்கம் சாப்பிட்டு 10 நாளாச்சு அந்த சிங்கம். அப்போ கடும் பசி கோபத்தில் இருக்குது. இப்போ அது ஒரு புதருக்குள்ளே மறைஞ்சிருக்கு. அதை கவனிக்காமல் அதை கிராஸ் பண்ணி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சித்தர்கள் இப்போ இது எதிர்பாராத விதமாக அந்த பசி கோபத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்கொல்லி மிருகம், அந்த சிங்கம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா, அதுக்கிட்டேருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்கு என்னென்ன நுட்ப ரகசியங்கள் இருக்குது அப்படிங்கிறத தவ ஞானத்தில் உணர்ந்தாங்க சித்தர்கள். இதுதான் இந்த வர்மக்கலையுடைய முதல் படி. 2ஆம் படி என்னென்னா, எப்பயாவது அரிதாக நாட்டுக்குள்ளே வருவாங்க சித்தர்கள். காட்டை விட்டு நாட்டுக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இருந்து வந்தால் மனிதர்களுடைய கோபத்தையும் அவங்க எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அப்போது மனிதர்களின் கோபத்திலிருந்து தற்காத்து கொள்ளவும், தேவைப்பட்டால் தன்னுடைய கோபத்தை அவர்களுக்கு புரிய வைக்கும், எதிர்த்தாக்குதல் நிகழ்த்தவும் உண்டான விஷயம் வர்மக்கலையுடைய 2ஆவது படி. அதாவது இப்போது இந்த குங்ஃபு, குபிடு, இந்த தற்காப்பு கலைகள், மார்ஷியல் ஆர்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே கூட இந்த இப்போ சீன தற்காப்பு கலைகள் எல்லாமே போதி தர்மர்
தமிழ்நாட்டில் பிறந்து சீனாவுக்கு போனவர். போகர் சித்தர் சீனாவில் பிறந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவர். வந்து அடிக்கடி சீனாவுக்கு போயிட்டு வந்தவர். அப்போது பியூரான தமிழ் கலையான வர்மக்கலை தான் இன்று கராத்தையாகவும் குங்ஃபுவாகவும் பரிணமித்திருக்கு இந்த 2 சித்தர்களால் சீனாவில். அப்போது இது வர்மக்கலையுடைய 2வது படி தான் இந்த மார்ஷியல் ஆர்ட். 3வது படி என்னென்னா, அறவழியில் வாழ வேண்டிய மனுஷன் எங்கே உண்மையை விட்டுட்டு அறம் தவறி வாழும்போது இறைவனுக்கு இறைநிலைக்கு இவன் மீது கோபம் வந்துடுது. அப்போ இவனை தண்டிக்க விரும்புகிறார் இறைவன். அப்போது நோயை துன்பமாக கொடுத்து அவனை தண்டிக்கிறாருங்கிறது தான் சித்தர்களுடைய கான்செப்டே. அப்போது இதில் என்ன, ஆட்கொல்லி மிருகமான சிங்கம்புலி போன்ற மிருகத்தின் கோபத்திலிருந்து தற்காத்து கொள்ளவும், மனிதர்களிடம் கோபத்திலிருந்து தற்காத்து கொள்ளவும், தேவைப்பட்டால் எதிர்த்தாக்குதல் நிகழ்த்தவும், இறைவனின் கோபத்திலிருந்து தற்காத்து கொள்ளவும், நோய்வாய்ப்பட்டு விட்டால் மீண்டெழவும் உண்டான அத்தனை ரகசியங்களும் உண்டானது தான் இந்த வர்மக்கலை. இப்போ இதில் ஒரு நுட்பத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்னா, சித்த வைத்தியம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, வர்மக்கலை வைத்தியம்னு ஒன்று இருக்குது. இப்போ சித்த வைத்தியம்னு என்ன, முன்னாடியே சித்தர்னு இருக்குது. அப்போ சித்தர்கள் செய்த வைத்தியம் தான், சித்தர்களின் வைத்தியம் தானே சித்த வைத்தியம், அவருடைய வைத்திய முறை தான் சித்தர்களின் வைத்தியம். அப்போ வர்மக்கலை வைத்தியம்ங்கிறதும் சித்த வைத்தியம் தானே. அப்புறம் ஏன் வர்மக்கலை வைத்தியம்னு ஒரு தனியாக அது பிரியுது? அப்போ 2க்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது. 2மே சித்தர்கள் செஞ்சது தான். 2க்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது காடுகளில் அந்த தவம் இயற்றும் பொழுது, சித்தர்கள் தவத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது கண்ணை மூடியபடியே அவங்களுக்கு வரக்கூடிய அந்த சிக்னல்ஸ், அதாவது அந்த அருளை, அந்த ரகசிய அந்த அந்த வகையை அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஒரு நோய்னா இப்படி இருக்கும், இந்தந்த குறிகுணங்கள் காட்டும், இந்த அதுக்கு இந்த மூலிகைகளை படுத்தி மருந்து இப்படி செய்யணும், இப்படி இவ்வளோ நாள் கொடுக்கணும், இது பற்றியும் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த வழிமுறைகளை பூரா உணர்ந்து கண்ணை மூடியபடியே சொல்ல ஆரம்பிப்பாங்க. கூட இருந்த சீடர்கள் அந்த ஓலைகளில் அவங்க குறிப்பு எழுதுவாங்க. இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சொன்னதை எழுதிய சீடர்கள் குறித்து வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் வாங்கி கலெக்ட் பண்ணி கட்டி ஓரமாக வச்சுருவாங்க, பாதுகாத்து வச்சுருவாங்க. இப்படி நாள்பட கட்டி சேர்த்து வச்சது பெரிய பண்டலாக சேர்ந்துடும். சித்தர்களுக்கு நாட்டில் வேலை இல்லையே. அப்போ இதை தூக்கி கொண்டு வந்து நாட்டில் உள்ள யாருக்காவது கொடுக்கணும். அப்போது தூக்கிட்டு வந்துடுவாங்க மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு, காட்டை விட்டு வந்து யாராவது புண்ணிய ஆன்மா வருதா எதிர்படுதான்னு பார்த்து அந்த புனித ஆன்மாவை பார்த்து அவர்கள்ட்ட இந்த கட்டை கொடுத்துட்டு இவங்க திரும்ப காட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இப்போ இந்த ஓலைச்சுவடி கிடைக்க பெற்றவர்கள் அதை படித்து பார்த்து அதன்படி மருந்துகளை செஞ்சு அந்த கைடன்ஸில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு வைங்க, இது சித்த வைத்தியம். இப்போ சித்தர்களே எதிர்படும் பொழுது, நோயாளிகள் எதிர்படும் போது அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணியோ, குட்டியோ, அல்லது முதுகில் தட்டியோ, அல்லது மிதித்தோ உதைத்தோ, அல்லது ஏதோ ஒரு மூலிகையை கொடுத்து சாப்பிட சொல்லியோ, எப்படியோ சித்தர்களே நேரடியாக வைத்தியம் பண்ணாங்க பாருங்கள், அதுதான் வர்மக்கலை. இப்போ நம்ம சிகிச்சை முறையில் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னு சொல்கிறேன் இல்லையா, இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அப்படிங்கிறது தன் எதிர்ப்பு நோய், ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தன் எதிர்ப்பு நோய் வந்து இதை முழுமையாக குணமாக்க முடியவே முடியாதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த உலக மருத்துவமும் நம்பிக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஒரு வாட்டி இந்த நோய் வந்துடுச்சுன்னா சப்ரஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டெராய்ட்ஸ், பெயின் கில்லர்ஸ் சப்ரஸ் பண்ணி வச்சுக்கலாம். மாத்திரையை விட்டாச்சுன்னா கிளம்பிடும். இந்த மாத்திரை சாப்பிடும்போது அது ஒரு பக்கம் இது பண்ணும், பக்க விளைவுகளை உருவாக்கும். இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்க்குன்னு உண்டான மருந்துகளை நீங்கள் கூகுளில் போயிட்டு சைடு எஃபெக்ட் அப்படின்னு போட்டு அந்த மாத்திரை பேரை போட்டால் லைஃப் த்ரெட்டனிங் சைடு எஃபெக்ட்னு போட்டிருக்காங்க. அப்போது இந்த மாதிரி பக்க விளைவுகளை உண்டாக்கக்கூடிய மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு சீக்கிரமாக வெவ்வேறு பிரச்சனைகள் வருது. இப்போ இதுக்கு முழுமையான தீர்வு இல்லை. ஆனால் போகர் சித்தர் அருமையாக வழிகாமிச்சிருக்காரு. இதுக்கு அருமையான தீர்வு இருக்குது. வெறும் 3 மாத காலம்தான், 3 மாதம்தான், முற்றிலுமாக குணமாயிடும். இப்படி தான் 24 வருஷமாக சிகிச்சை பண்ணுறோம். ஆயிரக்கணக்கான பேர் குணமாயிட்டாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இப்போ போன வாரத்தில் ஒருத்தவங்க வெளிநாட்டிலேருந்து என்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க. ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எனக்கு ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்குது, நான் உங்கள்கிட்ட சிகிச்சைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி 3 மாதத்துக்கு நீங்கள் விசா எடுத்துகிட்டு வந்துடுங்க, 3 மாதம் இங்கே இருக்கணும், அதுக்கு உண்டான ஏற்பாட்டோடு வந்துடுங்க, நான் சரி பண்ணி இவ்வளோ அனுப்பிச்சிட்றேன் அப்படின்னு சொன்னேன் சார். இப்போ போன வாரம் நடந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு 15 நாள்லையே நான் உள்ளுக்குள்ளே மருந்து இந்த அதெல்லாம் கொடுக்குறது இல்லை, பெயின் கில்லர்ஸ் அந்த எதுவும் இல்லை. இப்போ கெட்டுப்போன மூட்டுகளை
ரெஜுவினேட் பண்ணுறதுக்கு உள்ள லெகமெண்ட் கார்டிலேஜஸை ரெஜுவினேட் பண்ணுறதுக்கு மூலிகை சாறு ஊசி ஒத்தரம் கொடுப்போம். இப்போ உள்ளுக்குள்ளே பிளட்டோட கலந்துருக்கும், மெர்ஜாக இருக்கும் அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம், அதெல்லாம் உறிஞ்சி வெளியேற்றுறதுக்கு ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுவோம், உள்ளுக்கு வந்துட்டு ஒரு 3 மூலிகை சாறு பிழிஞ்சு முருங்கைக்கீரையில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிட கொடுத்துருவோம். அதை சாப்பிட்டாங்கன்னா 3/4 மணி நேரத்தில் வயிறு க்ளீன் ஆகிடும். அப்புறம் ஹாட் வாட்டரை குடிச்சிக்கிட்டே இருக்க சொல்லுவோம். குடிக்கிற வாட்டர் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும், பியூர் வாட்டராக வெளியாகும். அப்போ அதில் தான் அந்த பிளட்டில் உள்ள டாக்ஸினை உறிஞ்சி வெளியேற்றிடும். அப்போ ஒரு நாள் ஒத்தடம் கொடுக்கணும், ஒரு நாள் உள்ளுக்கு மூலிகை மருந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். இதை தான் ஆல்டர்னேட்டிவ் டேஸாக செஞ்சுக்கிட்டே வருவோம். இடையில வேறு வலி மருந்தெல்லாம் ஒன்றும் சாப்பிட்லையே, இடையில வந்துட்டு வலி சுத்தமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். எப்போ வருதோ அதுக்கு அங்கிட்டும் ஒரு மாதம் ஸ்ட்ரெங்தன் பீரியட் அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரெங்தன் பீரியட்லாம் முடிகிறதுக்கு தான் 3 மாதம் டைம் கேட்குறோம். இப்போ இந்த வெளிநாட்டு அம்மணி வந்துட்டு என்னாச்சுன்னாக்க வந்து 15 நாள்லேயே எனக்கு வலி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி பார்க்கலாம், நீங்கள் ட்ரீட்மெண்ட் தொடரட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருந்ததா சொன்னாங்க? ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதான் ரிப்போர்ட்ஸோடு வர்றாங்களே, இஎஸ்ஆர் பாசிட்டிவ், சிஆர்பி பாசிட்டிவ், ஆர்ஏ ஃபேக்டர் பாசிட்டிவ். ஆர்ஏ ஃபேக்டர்லாம் 386 நம்ம இருந்துச்சு, நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு, சமீபத்தில் நடந்தது தானே. இப்போ அதெல்லாம் கொண்டுட்டு வர்றாங்க. 3 மாதம் தங்குறது மாதிரி வந்துட்டாங்க. தங்க வச்சுட்டேன். வலி தாங்க முடியாத வலி, மருந்து மாத்திரையெல்லாம் அன்றைக்கே நிப்பாட்ட சொல்லியாச்சு, அன்றைக்கே நிறுத்திட்டாங்க. எந்த மருந்து மாத்திரையும் இல்லை, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வலி குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுக்கு அவங்களுடைய க்யூரியாசிட்டி என்னென்னா, எனக்கு தெரியாமலேயே தஞ்சாவூர் போய், நான் பட்டுக்கோட்டையில் இருக்கேன், தஞ்சாவூரில் போய் பிளட்டை கொடுத்து ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இஎஸ்ஆர், சிஆர்பி, ஆர்ஏ ஃபேக்டர் எல்லாம் நெகட்டிவ் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சு 15 நாளில். எடுத்துகிட்டு வந்து அடுத்த நாள் வந்து, சார் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள்கிட்ட சொல்லாமலே போயிட்டு வந்துட்டு அந்த பார்த்துக்கங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. நான் வாங்கி பார்த்துட்டு சரி பரவாயில்ல, 3 மாதம் பரவாயில்ல வேண்டியதில்லை. ஆனால் எப்போ குணமானாலும் அங்கிட்டு 1 மாதத்துக்கு நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பீரியட் ட்ரீட்மெண்ட்னு எடுக்கணும். இன்னும் 1 மாதம் இருந்துட்டு போகலாம், மொத்தம் 2 மாதமாக இருக்கட்டும், 1.5 மாதமாக இருக்கட்டும் இருங்க அப்படின்னு சொன்னால், இல்லை சார் உங்களுக்காக நீங்கள் விருப்பப்படுறீங்கிறதுக்காக இன்னும் 15 டேஸ் இருக்கிறேன், மொத்தத்துக்கு 1 மாதம் 30 நாள் நான் ஊருக்கு போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு ஒரு 15 நாள் இருந்து ஸ்ட்ரெங்தன் பீரியடை முடிச்சுக்கிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகுங்க. ஸோ இப்போ எப்படின்னா சார், இப்போ இதில் வந்து இப்போ ஒரு 30-40 ரூம்ஸ் இருக்குது, எல்லோரும் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. மாதக்கணக்கில் தங்குறதுனால எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. நேச்சுரல், எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. அப்போது எல்லோரும் இப்போ எல்லார்கிட்டையும் அவங்க ரிப்போர்ட்ஸை காமிச்சிட்டு தான் போனாங்க. இப்போ போன வாரம் அந்த ரிப்போர்ட்ஸை பார்த்தவங்க தான் இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. நீங்கள் எப்போ வலி இல்லையோ அப்போ போய் நீங்கள் டெஸ்ட் எடுக்கலாம். 3 மாதங்கிறது மேக்ஸிமம் டியூரேஷன். எப்போ சுத்தமாக வலி போயிடுச்சுன்னா சொல்கிறீங்களோ அப்போவே போய் நீங்கள் போய் டெஸ்ட் எடுக்கலாம். டெஸ்ட் எடுத்து நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா, எப்போ நெகட்டிவ்னு வருதோ அங்கிட்டு 1 மாதத்துக்கு ஸ்ட்ரெங்தன் பீரியட் முடிச்சாச்சுன்னா திரும்ப லைஃப் டைமில் மீண்டும் இந்த கோளாறு வர்றதில்லை சார். நான் எல்லா வியாதிக்கும் மேக்ஸிமம் நான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன் சார். இப்போ உங்களுடைய விசு சார்க்கே கூட ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, ரைட்டா? ஆக்சிடெண்ட் ஆகும்போது கையிலையும் கால்லையும் ஃப்ராக்சர் ஆகுது. ஃப்ராக்சர் ஆனதை இப்போ இவர் வந்துட்டு அழைச்சிக்கிட்டு போகிறாரு. இப்போ இவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனால் ஒரு பெரிய மருத்துவமனை, அது எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு 2 இடத்துல ஃப்ராக்சர் இருக்குது, கையிலையும் கால்லையும் ஃப்ராக்சர் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி உள்ள பிளேட்டு வச்சு ஸ்க்ரூ போட்டு தொங்க விட்ருவாங்க 3 மாதத்துக்கு. ஏர்லைன் ஃப்ராக்சர். ஆமாம் ஏர்லைன் ஃப்ராக்சர்னால் பிளேட்டு வச்சு எலும்பு நகரக்கூடாதுல்ல. இப்போ இவர் தவறுதலாக காலை கீழே வச்சுட்டாருனாக்க எலும்பு டிஸ்லோகேட் ஆகிரும். டிஸ்லோகேட் ஆகிடுச்சுன்னா ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன பொசிஷனில் வச்சு 2 பக்கமும் பிளேட் போட்டு ஸ்க்ரூ போட்டுருவாங்க. இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். சரி ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ பிளட்டு ரிசல்ட் வருது, அவருக்கு ரிப்போர்ட் வருது, பிளட்டை செக் பண்ணிவிட்டு சுகர் ஹெவியாக இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாங்க டாக்டர்ஸ்லாம்னா, பிஓபியை போட்டு விட்றேன், நீங்கள் போய் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்க, ஒரு 15 நாளில் பிளட்டு சுகர் கண்ட்ரோல் ஆன பிறகு நம்ம சர்ஜரி பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி 15 டேஸ் கழிச்சு வாங்கன்னு சொல்லி சுகருக்கு மருந்து கொடுத்து பிஓபியை போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நான் அடுத்த நாளே போகிறேன். அடுத்த நாளே நான் வர சொல்லிட்டாங்க, நான் போகிறேன். பிஓபி போட்டுருந்துச்சு, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கழுவிட்டு சோப் போட்டு கழுவிட்டு துண்டு வச்சு டர்க்கி டவுல் வச்சு தொடச்சிட்டு பார்த்தா ஒரு கால் நார்மல் கால், அதனுடைய 3 பங்கு
அளவுக்கு வீங்கியிருக்கு, ஃப்ராக்சர் ஆன கால். நேச்சுரல். நேச்சுரல். சரி, இப்போ நான் இதை நான் க்யூர் பண்ணுறேன் சார், இப்போ உடனே க்யூர் பண்ணுறேன் சார்னு சொல்கிறேன். என்னையா சொல்கிறீங்க, நான் உடனே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த கையில் வச்சுருக்கேன்னா இதை பேண்ட் பாக்கெட்டில் கை வச்சுருக்கேன், பேக்கு இப்போ மாட்டியிருக்கு, கையை மடித்து பேண்ட் பாக்கெட்டில் வச்சுருக்கேன். சரி, பேண்ட் பாக்கெட் எடுத்து வச்சுட்டு இப்போ இதெல்லாம் பண்ணி, இதெல்லாம் அசிஸ்டன்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்க தான் இதெல்லாம் பண்ணி தொடச்சதெல்லாம் நான் என்னுடைய இதில். இப்போ இறுக்கி பிடிச்சி மூலபந்தன பிரயோகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆற்றல் பிரயோகம் பண்ணுவோம். எங்கள் உடம்பையே கொதிக்கும். ஓ, அப்படி பண்ணி இழுத்து விட்டேன் சார், அவ்வளோதான். நானும் போய் உட்காந்துட்டேன். இப்போ அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார். சார் என்ன பண்ணீங்க இப்போ அப்படின்னாரு. இருங்க சார், ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். 2 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த 2 நிமிஷத்தில் இந்த வீங்கின கால் சர்ன்னு சுருங்கி பழைய கால அளவுக்கு வந்துட்டு, ஆனால் சுருக்கம் ஸ்கின்னெல்லாம் நல்லா சுருங்கி போச்சு. சார் நீங்கள் ஹீல் ஆகிடுச்சு, உங்களுக்கு நீங்கள் இனிமேல் நடக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்குறாரு. என்ன ஆமாம், வீக்கம்லாம் போயிடுச்சு, என்ன கால் இப்படி சுருங்கி போச்சு அப்படின்னாரு. ஆமாம் சார், நீங்கள் நடங்க சார், நீங்கள் வேணால் ஜம்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னேன். மாடிப்படியில் ஏறி போயிட்டு வந்தார், ஜம்ப் பண்ணி பார்த்தாரு, நல்லா ஆயிடுச்சு. அவருக்கு பெரிய ஆச்சரியமாயிடுச்சு. சரி ரைட்டு. அப்போ கையில் டபுள் ஃப்ராக்சர்னு சொல்லி இந்த எலும்பு இங்கேயும் கட்டாயி கேட்க மாதிரி மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த கையை இப்படியே தான் இருக்கும், திருப்ப முடியாது. நான் கொண்ட பொசிஷனில் வச்சு அப்பையே ஒட்டி கையை திருப்ப சொன்னேன். அதுவும் 2 நிமிஷத்தில் சரி பண்ணோம். என்ன அது, இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, இவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க, இவங்கெல்லாம் செய்ய முடியாத விஷயத்த ஏதோ மந்திரம் பண்ண போட்ட மாதிரி செய்கிறீங்க, இது உலகத்துக்கு சொல்லி ஆகணும்யா அப்படின்னு சொல்லி 2 நாள் அவர் வீட்டிலே நான் தங்கியிருந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவர் வீடு எந்த ஏரியான்னு தெரியல, அந்த பச்சையப்பாஸ் காலேஜ் இருக்கிற அதுலேருந்து ஏற்றாப்புல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும், அந்த சந்தில் அதை நேராக போனோம்னா போய் லெஃப்ட்டில் திரும்பி ரைட்டில் திரும்பினாக்க அங்கே இருந்துச்சு வீடு, அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து. அப்போது 2 நாள் அவர் வீட்டிலே தங்கியிருந்தேன். அவருடைய உறவுக்காரர்கள், நண்பர்கள், யாருக்கெல்லாம் நாள்பட்ட கோளாறு இருந்ததோ அவங்க எல்லாரையும் வர வச்சார். அவருடைய மனைவி கூட பிரச்சனை. ஆமாம், அவங்களுக்கு கூட மூட்டு வலி தான். நாள்பட்ட கோளாறு கிட்டத்தட்ட 150 பேருக்கு இந்த 2 நாளில் நான் க்யூர் பண்ணியிருக்கேன். கையை வச்சு ஆற்றல் பிரயோகம் தான். இந்த வர்மக்கலையில் ஆற்றல் பிரயோகம் தான் சார். வர்ம ஆசான் தன்னுடைய ஆற்றலை கொடுத்து வியாதியை குணமாக்கலாம். 10ஆவதுக்கு தான் மூலிகையின் ஆற்றலை பயன்படுத்துவோம். எதுக்கு எந்த மூலிகையை பயன்படுத்தணுங்கிறது தான் அதில் உள்ள சூட்சுமம். இப்போ அந்த 150 பேருக்கும் ஃபுல் சார்ஜ் பண்ணி எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிட்டேன். அது ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் தான் இதில் வந்துட்டு நடிகர் சங்கத்தில் 6 நாள் கேம்ப் போட்டார். ஜெயடிவியில் உங்களை பாராட்டி அவர் பேசினது இதுக்கப்புறம் தானா? இவரை வியாழக்கிழமைக்கு குணமாக்குறேன், வெள்ளி சனி 2 நாளும் அவர் வீட்டில் இருந்து 150 பேரை குணமாக்குறேன். அதுக்கு அப்புறம் தான் என்னை வந்துட்டு மக்கள் அரங்கத்தில் என்னை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, அறிமுகப்படுத்துகிறார். இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இது சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேறு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இப்பவும் இருக்குது யூடியூப்ல. அந்த நபரை பார்த்தேன், பேண்டேஜை கைட்ட சொன்னார், கைட்டினேன். காலில் ஏதோ ஒரு இடத்துல தொட்டார், ஒரு நீவினார், நடங்கன்னார், நடந்தேன் ஐயா. இதை பார்த்துட்டு அவர் துறை சார்ந்த, சினிமா துறை சார்ந்த மற்றவர்கள் அவரை கம்பல் பண்ணதுனால நடிகர் சங்கத்தில் ஒரு போர்ஷனை வாடகைக்கு எடுத்து 6 நாள் கேம்ப் போட்டிருந்தோம் நடிகர் சங்கத்தில். அந்த 6 நாள் கேம்பில் மோஸ்ட்லி திரையுலகை சேர்ந்த பல பேருக்கு வந்துட்டு சிகிச்சை கொடுத்தேன். முதல் கேஸ் தூக்கிக்கிட்டு வராங்க, ஆனால் அது வந்துட்டு ஒரு சின்ன ஸ்லிப் டிஸ்க்னு சொல்கிறோம் இல்லையா தண்டுவடத்தில், அந்த L4 L5ல் ஒரு சின்ன நகர்வு, அவ்வளவுதான். அந்த சின்ன நகர்வை சரி பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்கு தண்டுவட சுத்தின்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதை கொடுத்து ஸ்பாட்டில் எழுந்திரிச்சு நடக்க வச்சேன் அந்த அம்மாவை. அந்த பையன் சொல்லுவார், வேணா நான் போட்டு காட்டுறேன், யூடியூப்பில் இருக்குது. இப்போ நடிகர் சங்கம் ஜி சுவாமிநாதன் வர்மக்கலை ஆசான் போட்டால் கூட வந்துடும். அதில் வந்து அந்த பையன் சொல்கிறாரு, சார் விசு சார்ட்ட சொன்னார், என்னப்பா உன்னுடைய ஃபீட்பேக் சொல்லு அப்படின்னு கேட்டார். அம்மா நடக்கிறாங்க சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறாரு, சார் கடவுளை வந்துட்டு நேரில் பார்க்க முடியாது, காமிச்சு விட்ருக்கீங்க, உங்களுக்கு நன்றி சார்னு அவருக்கு நன்றி சொன்னார். ஆமாம், இப்படி வந்துட்டு அந்த 6 நாளும் சூப்பர் டூப்பர் சக்ஸஸ் கொடுத்தோம். ஆனாலும் இப்போதைக்கு நான் கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் இருக்கட்டும், இந்த மக்கள் வெகுவாக பாதித்து கஷ்டப்படக்கூடிய, தீர்வே இல்லை அப்படின்னு தவிக்கக்கூடிய விஷயம் இந்த 3 விஷயந்தான். இது ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், அந்த முடக்குவாதம். அடுத்து சோரியாசிஸ், சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ். அப்புறம்
தண்டுவட கோளாறு, அதுக்கெல்லாம் சர்ஜரிக்கு போனால் அதுக்கு சார் தண்டுவடத்தில் சர்ஜரின்னு சொல்லிட்டோன்னா டாக்டர்ஸே சொல்லுவாங்க, நீங்கள் கையெழுத்து போட்டுருங்க, சர்ஜரி பண்ணுறேன். மிகப்பெரிய ரிஸ்க்கு இடுப்புக்கு கீழே உணர்வு போகிறதுக்கு வாய்ப்பு 50% நிறைய பேருக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. போயிருக்கு. அப்போது இந்த 3ஐயும் நம்ம சரி பண்ணி அவங்களுக்கு மறுவாழ்வு சரியாயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு பிறவி சார் அது. ஸோ அப்போ இதை மட்டும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போமேன்னு சொல்லி இதை மட்டும் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் சார். விசு எங்கே உங்களுக்கு அறிமுகமானார்? விசு சார் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டார். என்னை எப்படியோ தெரிஞ்ச அவரோட அசிஸ்டண்ட்டு எனக்கு கால் பண்ணுறாரு. இது போல் உடஞ்சி போன எலும்பை இது மாதிரி நீங்கள் உடனே ஒட்ட வைப்பீங்கன்னு சொல்கிறாங்களே, உண்மையானு என்னை கேட்டார். இது விசு சார் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கார். இந்த அன்னைக்கே நடக்குது இந்த கதையெல்லாம். ஆமான்னு நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, ஒரு விவிஐபி. நான் வந்து அன்றைய முதல்வர்னு நான் நினச்சிட்டேன் பயந்து. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வாங்க, அவருடைய நேரம் பொண்ணானது, நீங்கள் சும்மா பொய்யா சொல்லி வந்து அவரை குணமாக்க முடியாமல் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னா நீங்கள் ஜெயிலுக்கு தான் போகணும். அவர் விவிஐபி அப்படின்னோடனே ஆக முதலமைச்சர் தான் நம்மளை மாட்டி விட்டு சரி. அப்போ என்னை பற்றி எனக்கு தெரியுமே, இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி எனக்கு தெரியுமே, நான் பார்த்துட்டேன். எனக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்ரே எல்லாம் வந்துட்டு வெளிச்சத்தில் காமிச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னேன், அனுப்பிட்டாங்க. அதெல்லாம் பார்த்துட்டேன். இது குணமாக்கிடலாம் சார். எனக்கு நீங்கள் தர வேண்டியது மொத்தத்துக்கும் ஒரு 5 நிமிஷம் தாங்க சார். நான் 5 நிமிஷத்தில் மொத்தத்துக்கு சரி பண்ணிடுறேன், கை கால் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் சார். உண்மைன்னா மட்டும் வாங்க, உண்மை மாதிரியே பேசுறீங்க அப்படிங்கிற நம்ப முடியல அவரால். நான் உண்மை தான் சார் சொல்கிறேன், நான் வர்றேன் சார், எவ்வளோ பெரிய அவருக்கு வாய்ப்பை கொடுங்க, நான் சரி பண்ணிடுறேன். சரி பண்ண முடியலன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெயிலில் போடுங்க, நான் ஜெயிலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறேன். அப்புறம் போயிட்டு கடைசி வரைக்கும் எனக்கு அவங்க தான் டைரெக்ஷன் கொடுக்குறாங்க. பச்சை பையன் காலேஜுக்கு வா, இங்கிட்டு வான்னு சொல்லி சொல்கிறாங்களே தவிர, போய் நான் சாரை பார்க்கும்போது தான் ஆகா விசு சாருக்கு தான் எனக்கு தெரியுமே தவிர, மற்றபடி நான் சிஎம் தான் கடைசி வரைக்கும் நினச்சிக்கிட்டே போகிறேன். அதுதான் சார், அவங்க தான் கூப்பிட்டாங்க. ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனை அவருடைய உடம்புல இருக்குன்றது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? அவங்க சொல்கிறத வச்சு தேவைப்பட்டால் எக்ஸ்ரே ஸ்கேன் இதெல்லாம் பார்க்குறது உண்டு. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் அதெல்லாம் பார்க்குறது உண்டு தான். நீங்கள் கேட்குறது இந்த நாடி பார்ப்பீங்களான்னு கேட்குறீங்க. இல்லை சார், நான் நாடி பார்க்குறது இல்லை. அவங்க என்ன செய்யுதுன்னு சொல்லுவாங்க, அது சம்மந்தமான ரிப்போர்ட்ஸ் எனக்கு தேவை. அந்த ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு நான் அதை முழுசாக குணமாக்குறேன் சார். மருந்து மாத்திரையெல்லாம் இல்லாமல் தொடுதல் மூலமாகவே ஒருத்தரை குணப்படுத்த முடியும்னா ஆமாம், இது வந்து மாந்திரிகமா? அதான் இதான் வர்மக்கலை. இது ஒரு சித்தர் கலை, இது ஒரு தெய்வீக கலை. இங்கே பாருங்கள், இப்போது வள்ளுவர் சொல்கிறார், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். இந்த குறளை நீங்கள் உங்களுக்கு தெரியும். பல பேருக்கு இதுக்கு உரையும் எழுதியிருக்காங்க, பெரியவங்களாம் எழுதியிருக்காங்க. யாரும் சொல்லாத அர்த்தத்தை இப்போ நான் சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், இப்போது சித்தர்களுடைய அனாட்டமியே தனி. உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் 72,000 சில்லறை நாடிகள். 72,000 நாடிகள். 72,000. இந்த 72,000 நாடிகள் தான் பிராணனை கொண்டு போய் சேர்க்குது. ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு உள்ளுறுப்புக்கும் ஜீவகாந்த ஆற்றலை, ஆக்சிஜனையும் வச்சுக்கோங்க, ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்குது, இளமையாக வச்சுக்குது, ஆரோக்கியமாக வச்சுக்குது. அதுக்கு இந்த 72,000 நாடிகளும் தேவை. இந்த 72,000 நாடிகளுக்கும் ஆற்றல் சப்ளை ஆகிறது எப்படின்னா, தச நாடிகள்னு சொல்கிற கத்திரிக்கோள் மாறலாக அமைய பெற்ற தச நாடிகள், 10 நாடிகள். இந்த 10 நாடிகள் தான் மெரிடியன் வேன்னு சொல்கிறாங்க, அதாவது உயிரோட்ட பாதை. அந்த உயிரோட்ட பாதையிலேருந்து எடுத்துக்கிட்டு தான் அந்த கிளை நரம்புகளான 72,000 நாடிகள் எடுத்துகிட்டு போகுது. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஹார்ட்டுக்கு ஒரு 15,000 சில்லறை நாடி எனர்ஜியை கொண்டு வருதுன்னு வைங்க. இப்போது அந்த 15,000 நாடிகளில் ஏதோ சில நாடிகள்லையோ அல்லது மெயின் கேபிளில் இந்த தச நாடிகளில் ஏதோ ஒன்றோ தடை ஏற்பட்டு இங்கே இந்த உறுப்பு சம்மந்தப்பட்ட ஹார்ட்டுக்கு வர வேண்டிய இந்த பாடி எனர்ஜி ஃப்ளூவெண்டாக வராமல் எங்கேனும் தடைப்பட்டால் அல்லது குறைவு ஏற்பட்டு கொஞ்சமாக வந்துச்சுன்னா நாள்பட இந்த இதயம் பலகீனமாயிடுது. அந்த சம்மந்தப்பட்ட உறுப்பு, ஆற்றல் வரத்து குறைந்த உறுப்பு பலகீனமாயிடுது. அப்போ அது சம்மந்தமான கோளாறு உண்டாயிடுது. இப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த ஆற்றல் வந்து எங்கெல்லாம் தடை இருக்குமோ அந்த தடையெல்லாம், அந்த வர்ம புள்ளிகளை எல்லாம் இயக்கி அங்கே எனர்ஜியை பாஸ் பண்ணி கொஞ்சம் அது சம்மந்தமான மூலிகைகளில் ஆற்றல் இருக்கும், அந்த ஆற்றலை உள்ளுக்கோ வெளியிலையோ கொடுக்க பிரயோகம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அது மீண்டும் வலிமை பெற்று இயங்க ஆரம்பிச்சிடும், குணமாயிடும். இப்போ எது கேளுங்க, இந்த தச நாடிகள்னு சொன்னேன் இல்லையா, 10 நாடிகள். இந்த 10 நாடிகளையும் கண்ட்ரோல் பண்ணுறது திரிதோஷ நாடிகள், வாதம் பித்தம் கபம் என்று சொல்லப்படக்கூடிய திரிதோஷ நாடிகள். இங்கே பாருங்களேன், இப்போ இவங்களுடைய அனாட்டமி 72,000 நாடி, 10 தசநாடி, அப்புறம் திரிதோஷ நாடி. இதை வச்சு முடிவு பண்ணிட்டாங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். இப்போது வியாதினா
இப்போ சித்தர்களே சொல்கிறாங்க 4448 வியாதி இருக்குது. அதே சித்தர்கள் சொல்கிறாங்க இந்த 4448ஐயும் 3 வியாதியில் சொல்லிடலாம். வாதம், பித்தம், கபம். சரி, இந்த 3 வியாதி எப்படி இது அப்படின்னு சொன்னால், மூளை, நரம்பு, எலும்பு, தசை, மஜ்ஜை, அதாவது நியூரோலஜின்னு வச்சுக்கோங்களேன், நியூரோ ஆர்த்தோ. ஆமாம், இது சம்பந்தமான வியாதி அத்தனையும் வாதம். மூளை நரம்பில் ஏதாவது பழுது ஏற்பட்டால், எலும்பில் பழுது ஏற்பட்டால் வாதம். அப்புறம் இது வந்துட்டு மூளை நரம்பு மண்டலம், மொத்தம் 3 மண்டலம் சார். மூளை நரம்பு மண்டலம், அடுத்து சுவாச மண்டலம், லங்ஸும் ஹார்ட்டும் சம்மந்தப்பட்ட கோளாறு அத்தனையும் கபம். லங்ஸையும் ஹார்ட்டையும் தவிர்த்த மற்ற உள்ளுறுப்புகள் அத்தனையும் ஜீரண மண்டலம். மற்ற உள்ளுறுப்புகளில் ஏதேனும் பலகீனம் பழுது ஏற்பட்டால் இரத்த சீர்கேடு உண்டாகும். அதெல்லாம் பித்தம். அந்த வியாதியெல்லாம் பித்தம். அதாவது இங்கே பார்த்துங்களேன், இப்போ ஹார்ட்டையும் லங்ஸையும் விட்டுட்டு மற்ற உள்ளுறுப்புகளில் இப்போ லிவர் கெட்டு போச்சுன்னா மஞ்சக்கமாலை வந்துடும், பிளட்டு ரத்தம் கெட்டு போயிடும். பேங்க்ரியாஸ் கணையம் கெட்டு போச்சுன்னா இனிப்பு ஏறிடும். கிட்னி கெட்டு போச்சுன்னா உப்பு ஏறிடும். அப்போ எப்படியோ ரத்தம் கெடும். அப்போது ரத்தம் சம்மந்தமாக அந்த ஜீரண மண்டல உறுப்புகள் பழுது ஏற்பட்டால் அதெல்லாம் பித்தம். லங்ஸ்லையும் ஹார்ட்லையும் ஏற்படக்கூடிய பழுதுகள் கபம். மூளை நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகள், எலும்பில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் வாதம். இப்போ எந்த வியாதி சொன்னாலும் வாதமாக பித்தமாக கபமானு சொல்லிடுவீங்க. ரைட்டு. ஒருத்தர் உள்ள வர்றாரு, எனக்கு தலையை வலிக்குதுன்றாரு. இது வாதமாக பித்தமாக கபமாக? இப்போ மூளையில் சளி கட்டி உண்டாகும். சளி கட்டி உண்டாகி பிரெயின் அமுக்கும்போது அவர்களுக்கு கடும் தலைவலி இருக்கும். அது வாதம். ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. பிளட் ப்ரெஷர் ஹெவியானுச்சுன்னா தலைவலி வரும். அது பித்தம். ஏன்னா ரத்தம் சார்ந்த விஷயம் இல்லை, அது பித்தம். சரி, ஜலதோஷம் பிடிச்சிக்குது, லங்ஸ் சம்மந்தமாக உள்ளது, அப்படி இருந்தாலும் தலைவலி வரும், அது கபம். அப்போ உள்ளே ஒரு எனக்கு தலைவலிக்குன்னு மட்டும்தான் சொல்லுவார். கரெக்ட். அந்த தலைவலிங்கிற அந்த வார்த்தை தான் நோய் நாடி. இப்போது இது வாதமாக பித்தமாக கபமானு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா அது நோய் முதல் நாடி. இப்போது இதுவே இந்த தலைவலியே வாதத்தின் கோளாறால் வந்த கோளாறாக இருந்தால் அதை தீர்க்கிற புள்ளி பிடரிக்கால வர்மம். இப்போ தலைவலியை போக்குறதுக்கு 3 வர்ம பாயிண்ட் இருக்குது. பிடரிக்காலம், நங்கனா பூட்டு, புளிமுத்து வர்மம். அது கால் கட்டவரலில் இருக்குது. நங்கனா பூட்டுங்கிறது இடுப்பில் இருக்குது. பிடரிக்காலங்கிறது தலையில் இருக்குது. இப்போ வாத சீர்கேடாக இருந்தால் பிடரிக்காலம் தலைவலியை போக்குற தீர்வு. பித்தமாக இருந்தால் நங்கனா பூட்டு இடுப்புக்கிட்ட இருக்குது, அங்கே தான் ஆற்றல் பிரயோகம் பண்ணணும், தலைவலி போயிடும். சரி, இதுவே கபத்தின் கோளாறாக வந்த தலைவலியாக இருந்தால் அதை தீர்ப்பதற்கு கால் கட்டவரல்கிட்ட இருக்குது, புளிமுத்து வரணும்னு சொல்லி. எல்லா இடத்துலையும் ஒரு சுவிட்ச் இருக்க மாதிரியே சொல்கிறீங்க. ஆமாம் சார், அங்கே ஆற்றல் பிரயோகம் பண்ணணும். அப்போது வலி அடுப்பை ஸ்பாட்லேயே போயிடும். அப்போது வந்த ஒரு தலைவலின்னு சொன்னார், இது நோய் நாடி. இது வாதச்சீர்கேடா பித்தமாக கபமானு கண்டுபிடிக்கிறோம், அது நோய் முதல் நாடி. இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கபம்னே கண்டுபிடிச்சிட்டோம். கபத்துக்கு தீர்வு எது? கால் கட்ட வரல. அப்போது அது தணிக்கும் வாய் நாடி இதுதான், கால் கட்டு புளிமுத்து வர்மம் தான். கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அங்கே புளிமுத்து வர்மத்தில் வாய்ப்ப செயல், நோய் துன்பத்திற்கு ஏற்ப ஆற்றல் பிரயோகம் செய்துவிடு அப்படின்னு சொல்கிறார். அப்போது இதில் வள்ளுவர் சொல்லாமல் சொல்கிறார் ஒரு விஷயத்தை. தெய்வ புலவர் என்ன சொல்கிறாரு? வர்ம வித்தை கற்றவன் மட்டுமே வைத்தியம் செய்யணும்னு சொல்கிறார். இது வரைக்கும் எத்தனை நோயாளிகள் நீங்கள் குணப்படுத்திருக்கீங்க? ஆயிரக்கணக்கா சார். நான் 2000 பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 2025 ஆரம்பம். 24 வருஷமாக ஆயிரக்கணக்கான பேரை குணமாக்கியிருக்கேன் சார். உங்களுடைய இளம் வயதில் இந்த சிகிச்சை முறையை நாம் கற்றுக்கிட்டு வாழ்க்கை நடத்தலான்னு எப்போ தோணிச்சு? நான் இருந்த சுற்றுச்சூழலில், என்விரான்மெண்ட்டில் ஆரம்பத்தில் என்னுடைய இளமையில் என்னுடைய உறவுக்காரங்கள்லாம், நான் பேஸ் நான் விவசாயி. ஆனால் எங்கள் அப்பா அம்மா என்னை ரொம்ப செல்லமாக வளர்த்ததுனால எனக்கு விவசாயம் தெரியாது. ஒரு கட்டத்தில் பையன் தரமாட்டான் முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு இடையில என்னாச்சுன்னா, நான் வெளியில் சொல்லாமல் எனக்கு எதிர்காலம் பற்றிய பயம் வந்துடுச்சு. எனக்கு எதிர்காலம் பற்றிய பயமே ஒரு 20 வயசு வாக்கில் எனக்கு வருது. எல்லாருமே சொல்கிறாங்க, நான் ரொம்ப செல்வாக்காக ஒரு வளர்ச்சி சின்ன பையன்லேருந்து வளர்ந்தப்போ ஒரு கட்டத்தில் இவன் உருப்பட மாட்டான்னு சொல்லி சொந்தக்காரங்களே பேசும்போது, வேண்டியவங்களே பேசும்போது, நெருங்கிய உறவுக்காரர்களே சொல்லும்பொழுது எனக்கு எதிர்காலம் பற்றிய பயம் அப்போ வருது. அப்போ என்ன பண்ண, ஒரு தேடுதல் வருது எனக்கு, எப்படியாவது நம்ம ஜெயிச்சு ஆகணும். அப்போது கேரளாவில் சோமன்குட்டின்னு ஒரு மகான் இருக்கார் அப்படிங்கிறது தெரியுது. கேரளாவுக்கு போகிறேன். அவர் அங்கே இல்லை, உங்கள் ஊரில் அங்கே தான் இருக்கார், தமிழ்நாட்டில் தான் இருக்கார். எங்கே இருக்காருன்னா சிங்கமுனரிக்கு போயிருக்காரு. அங்கே சிங்கமுனரியில் ஒரு 6 மாதம் அவர் தவ வாழ்க்கையை அவர் அங்கே ஏதோ சிங்கமுனரியில் சித்தர்களுக்கும் சிங்கமுனரிங்கிற ஊருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. அதனால ஒரு 6, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த மாதிரி அவங்களுடைய முன்னோர்கள் சோமன்குட்டி மகானுடைய ஆசான்கள் பரம்பரையெல்லாம் அங்கே இருந்ததாக அவர் சொன்னார்.
அப்போது அவர்கிட்ட நான் ஒரு 6 வருஷம் எப்படி கற்றுக்கிறேன்னா சார், அவர்கிட்ட போய் ஒரு 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 15 நாள் அவர் கூட இருப்பேன். திரும்ப ஊருக்கு வருவேன். ஒரு 10 நாள் வீட்டில் இருப்பேன். திரும்ப அங்கே போவேன். போய் 1 மாதம் அவர் கூட இருப்பேன். திரும்ப வருவேன். இப்போ என்னுடைய உறவுக்காரங்களுக்கு நான் எங்கே இருக்கேனே தெரியாது. நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல. அப்போ என்னென்னா டோட்டலாக நம்ம நினச்சோம் உருப்பிட மாட்டான்னு, உண்மையிலேயே உருப்பிடாமல் போயிட்டான் அப்படின்னு ஒரு 6 வருஷம் 26 வயசு வரைக்கும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு நான் கற்றுக்கிட்டு வந்ததுக்கப்புறம் சரி நம்மக்கிட்ட ஒரு பெரிய வித்தை இருக்குது. அதில் என்னென்னா சார் தூக்கிக்கிட்டு வருவாங்க, சும்மா இந்த 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 மோதிர விரலை பிடிச்சி ஒரு நெட்டி எடுத்தாக்க எரிஞ்சிருவான். இதெல்லாம் பார்த்து பிரமிச்சு இதுதான் நம்முடைய லைஃப் அப்படின்னு சொல்லி அந்த வித்தைகளெல்லாம் கற்றுக்க ஆரம்பித்தேன் சார். சோமன்குட்டியை பொறுத்த வரைக்கும் இது இப்படி பண்ணால் இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா, இல்லை அவர் குணப்படுத்துறத பார்த்துக்கிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? பார்த்துக்கிட்டும் கற்றுக்கிட்டேன். அவர் குணப்படுத்துனதுக்கு அப்புறம் இப்போ பேஷண்ட் போன பிறகு விஷயங்களை சொல்லுவார், சொல்லி கொடுப்பேன். இந்த மாதிரி இன்னத்துக்கு இன்னது மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லி. சார் இன்னொரு நுட்பம் சார், நமக்கு என்ன தேவைன்னாலும் இங்கே ஸ்பேஸில் இருக்குது சார். இந்த ஸ்பேஸ்லேருந்து எடுத்து கொடுக்கணும், அவ்வளோதான் சார். இதுதான் வர்மாசனுடைய வேலை. ஒரு மீடியமாக செயல்படணும். குதம்பை சித்தர் சொல்கிறாரு, வெட்ட வெளியில் கொட்டி கிடக்குது குதம்பாய் அப்படிங்கிறார். பகவான் கிருஷ்ணர் கீதோபதேசத்தில் சொல்கிறாரு, எதை நீங்கள் பெற்றாலும் இங்கிருந்தே எடுக்கப்பட்டது, எதை நீங்கள் கொடுத்தாலும் இங்கேயே கொடுக்கப்பட்டது. இதில் மேலோட்டமாக தான் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோமே தவிர நுட்பமாக நான் சொல்கிறேன். இப்போ இதனுடைய தாத்பரியம் எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போது என் கையில் ஒரு ஆப்பிள் பழம் இருக்குது. இந்த ஆப்பிள் எனக்கு எங்கிருந்து கிடச்சிருக்கும்? எல்லாரும் சொல்கிறது மரத்துலேருந்து கிடச்சிருக்கும். மரத்துக்கு எங்கேருந்து கிடச்சிது? பூமியிலேருந்து இல்லை. பூமியிலேருந்து சத்துச்சாரமும் தண்ணியும் அந்த மரத்தை வளமையாக வச்சுக்கிறதுக்கு தான், பழத்துக்கு இல்லை. பழம் பூமியிலேருந்து வரல. பழம் இந்த மரம் பருவத்துக்கு விளைச்சலுக்கு வரும் பொழுது இது ஒரு டியூனராக மாறுது. விஞ்ஞானம் என்ன சொல்லுது? எந்த ஒரு பொருளுமே அணுக்களின் கூட்டு தொகுப்பு. அப்போது இந்த ஆப்பிள் அணுக்கள் விரிவடைந்த நிலையில் இங்கே இருக்குது. இந்த விரிவடைந்த அணுக்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஈர்த்து 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 குவிச்சு குவிச்சு பிஞ்சா காயா பழமாக கொடுத்துருது. இப்போ இந்த ஆப்பிள் பழம், இப்போ இதை நான் இப்படி கற்பனை பண்ணுங்க. இப்போ இதை பார்க்குறவங்க கூட கற்பனை பண்ணலாம். இது ஒரு மெடிடேஷன் போல் ஒரு பொட்டல் காடு இமேஜின் பண்ணுங்கள். அந்த பொட்டல் காட்டில் ஒரு காய்ஞ்சி போன விறகு கட்டைகள் ஒரு லாரி நிறைய கொண்டு வந்து கொட்டிட்டோம். சரி, ஒரு டேங்கர் லாரி ஃபுல்லாக பெட்ரோலை கொண்டு வந்து அதில் கொட்டிட்டோம். இந்த விறகுல கொட்டியாச்சு. இப்போது இந்த ஆப்பிளையும் தூக்கி உள்ளே வச்சிட்டோம். தூரமாக இருந்து ஃபயர் பண்ணிட்டோம். எரிய ஆரம்பிக்குது. வானத்துக்கும் பூமிக்கும் எரியுது. திகு திகு திகுன்னு எரியுது. ஒரு 5 மணி நேரம் எரியுது சார். தூரத்துலேருந்து பார்க்குறோம். இப்போ எரிஞ்சு முடிஞ்சு வெறும் சாம்பலாக கிடக்கு. இப்போ கிட்ட போகும். நம்ம ஏற்கனவே வச்சோமே அந்த ஆப்பிள் இப்போ இருக்குமா? அதுக்குள்ளே இப்போ இருக்காது. எங்கே போயிருக்கோம்? சாம்பலாக போயிருக்கும். அப்படி தான் சொல்லுவாங்க எல்லோரும். நுட்பமாக சித்தர்கள் எப்போவுமே நுணுகி ஆராயக்கூடியவர்கள். நுட்பமாக சொல்லணும். சாம்பலாக போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி போச்சு, என்ன ஆச்சு? ஏற்கனவே ஆப்பிளாக இருக்கும்போது ஒரு உருவம் இருந்தது, அது அந்த உருவம் இப்போ சாம்பலாக போச்சுன்னு சொல்லிடலாம். அந்த நிறம் எங்கே போச்சு? அந்த ஸ்மெல்லு எங்கே போச்சு? அந்த சுவை, அதை சாப்பிட்டா ஒரு சத்து ஏற்பட்டுருக்குமே உடம்புக்கு, அந்த சத்து சாம்பல் இருக்குமா? இது சாம்பல் சத்து தான் இப்போ மிஞ்சி இருக்கும். அப்போது என்னன்னா, இந்த அணுக்கள் ஒன்று திரண்டு உருவான அணுக்களின் கூட்டு தொகுப்பான இந்த ஆப்பிள் நெருப்பில் பட்ட ஒன்று பிடிச்சிருந்த அணுக்கள் விடுபட்டு அணுச்சிதைவு ஏற்பட்டு அணுக்கள் விரிவடைந்த நிலையில் இங்கே தான் இருக்குது. இப்போ இங்கே ஒரு ஆப்பிள் மரத்தை வச்சு கண்ணை வச்சு உருவாக்கி இது பருவத்துக்கு விளைச்சலுக்கு வரும்பொழுது டியூனராக மாதிரி ஈர்த்துக்கு வச்சு கொடுத்துரும், ஆப்பிளாக கொடுத்துரும். நீங்கள் அதை பறிக்காட்டால் கூட அது கீழே விழுந்து அழுகி நொதித்தல் ஏற்பட்டு அணுக்கள் விரிவடைந்த நிலையில் இங்கேயே தான் நிலை கொண்டு இயங்கும். அப்போது நீங்கள் எதை பெற்றாலும், ஆப்பிளை பெற்றால் இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. நெருப்பில் போட்டு அதை சிதைச்சி அணுச்சிதைவு ஏற்பட்டுன்னா நீங்கள் கொடுத்ததெல்லாம் இங்கேயே கொடுக்கப்பட்டது, இங்கே நிலைத்திருக்கு. நம்ம வீட்டில் ஹோமம்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஹோமம் பண்ணுறோம். அந்த ஹோமத்தில் நிறைய திரவியங்களை போடுறோம். பட்டு சிலையை வஸ்திரம் போடுறோம். நிறைய போடுறோமே, எல்லாம் காஸ்ட்லியான ஐட்டமாக போடுறோமே. சில பேர் வந்துட்டு மேலோட்டமாக இது என்ன இது சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நாத்திகர்களை பார்த்துருக்கோம். அதில் எவ்வளோ நுட்பம் இருக்குது சார். அதில் அத்தனை அந்த செல்வமும் என்றிச்சிடான அளவில் அணுக்களாக என் வீட்டில் நிலை கொண்டு இயங்குது. பாசிட்டிவ். ஆமாம். அப்போது நீங்கள் உங்கள் சுவாசத்தில் நீங்கள் எல்லாரும் அந்த காற்றை சுவாசிக்கக்கூடியவர்கள், அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே அந்த செல்வாக்கு
பன்மடங்காக பெருகுது. இதெல்லாம் நுட்ப ரகசியங்கள். உங்கள் குருநாதர் சோமன் குட்டி பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்ட விஷயம் அது. நான் முதலாக ஆச்சரியப்பட்டது இதுதான். இந்த இதில் தூக்கிக்கிட்டு வந்தாங்க சார். தூக்கிக்கிட்டு வந்தாங்க. முதல்ல நான் போய் அவர்கிட்ட இருக்கும்போது அவர் வந்துட்டு என்னென்னா வெத்தலை போடுவார். அவர் வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் சமயத்தில் ஏதாவது கொஞ்சம் பண்ணுறது கிறுக்குத்தனம் போல தெரியும். ஆனால் மிகுந்த நுட்ப அறிவு உள்ளவர் அவர். வெத்தலையில் இப்படி போட்டுக்கிட்டே இருக்கார். சுண்ணாம்பு தடவிக்கிட்டே இருக்கார். அவங்க வந்துட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, மரக்கட்டையாக கிடக்கிறாரு அவர். என்ன நடந்ததுன்னாக்க அதன் பிறகு அவர் சொன்னது, கிராமத்தில் கயிற்று கட்டில் இருக்கும் சார். இந்த கயிற்று கட்டிலில் அந்த தலைப்பகுதியில் 4 ஃப்ரேம் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் தலைப்பகுதியில் உள்ள ஃப்ரேமில் கொண்ட கழுத்தை வச்சு அப்படியே தூங்கிட்டார் தலைவர். அந்த பையன் அந்த ஆள் தூங்கணுன்னு என்ன ஆச்சுன்னா, இங்கே விடுபட்டு லேசாக இடுபட்டு ஸ்டக் ஆகி போச்சு. கழுத்துக்கு கீழே உணர்வு போடல, கை காலெலாம் விரைச்சி போய் அப்படி நிற்கிது. அவன் தூக்கத்தில் அது தெரியல. அப்படியே சுவாசம் மட்டும் இருக்குது, கான்சியஸ் இல்லை, இது இல்லை. இது தூக்கிட்டு வந்தாச்சு. படுத்துருந்தான் அப்படி ஆகி போச்சு. சுவாமிக்கு எல்லாமே புரியும். தூக்கிக்கிட்டு வராங்க. தூக்கிக்கிட்டு வந்தோடனே வெத்தலை போட்டுக்கிட்டே இருக்காரு. ரைட் பார்த்துக்கோன்றாரு. அந்த ஹோரை கொஞ்சோண்டு மாறணும். அந்த ஹோரைன்னு சொல்லுவோம், தினஹோரை டைம். அந்த டைமை இழுக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் அப்படியே எல்லாரையும் கதற விட்டுட்டு ஒரு வைத்தியத்தில் அதுவும் இருக்கா? ஆமாம் சார், ஆமாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னும் இதை சொல்லி முடிச்சுட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். வெத்தலை போட்டார். அப்புறம் நான் தான் சொல்கிறேன், அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைலேருந்து கை காமிச்சிட்டு இருக்கேன். ஆனால் என்ன பண்ண போகிறாரு எனக்கும் தெரியல. நேராக போனார், போய் சுண்டு வரல இப்படி பிடிச்சாரு, சொட்டக்குன்னு இழுத்து விட்டார். எதுவும் சொக்கான்ட்டான். இது சரியாயிடுச்சு, அழைச்சிட்டு போங்க அப்படின்ட்டார். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நானே பண்ணியிருக்கேன் நிறையா சார். எனக்கு தஞ்சாவூர் கலெக்டர் விஜய ராஜ்குமார்னு சொல்லி தஞ்சாவூர் கலெக்டர், அவர் எனக்கு அவார்டு கொடுத்தார். தஞ்சாவூரில் நான் ஆரம்பத்தில் தஞ்சாவூரில் தான் வந்துட்டு நான் கிளினிக் வச்சுருந்தேன். 12 வருஷம் அங்கே வச்சுருந்தேன். அப்புறம் 12 வருஷம் இப்போ என் இடத்துல வச்சுருக்கேன், பட்டுக்கோட்டைக்கிட்ட. அந்த சமயத்தில் திருச்சியிலேருந்து ஒரு லேடி என்கிட்ட தண்டுவடை சிகிச்சைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. அது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம். காலையில் வந்துட்டு சாயந்தரம் போயிடுவாங்க. இப்படி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு தண்டுவடத்தில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னது. அப்புறம் என் சிகிச்சையில் அவங்க குணமாயிட்டாங்க. அதன் பிறகு என்கிட்ட ஒரு நல்ல நட்பு பாராட்டிகிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த தம்பின்னு சொல்லி என்கிட்ட பாசமாக இருப்பாங்க. அவங்க ஒரு நாள் வந்துட்டு ஃபோன் பண்ணி, தம்பி இது போல் வந்து அவங்களோட சொந்த தம்பி பொண்ணு 3வது மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டு தவறுதலாக விழுந்து, அதுவும் அந்த தம்பியும் வந்துட்டு இந்த செல்ஃபோனை வச்சு தூக்கி பிடிச்சி ஏதோ தூக்கி பந்து விளையாடும்போது ஏதோ தவறி விழுந்துட்டாங்க. செல்ஃபோன் கீழே விழும்போது அதை பிடிக்க போய் கீழே விழுந்தது. அப்போது என்னாச்சுனாக்கா, இந்த L5 L4 L3 இந்த 3 போனும் தெரிச்சு வி மாதிரி விலகி ஒரு வீக்குள்ளே இன்னொரு வி சொருகிட்டு சார். சொருகிட்டா என்ன ஆகும்? பாதி முதுகு கீழே உணர்வு போயிடும், அன்கான்சியஸு. இப்போ தூக்கிக்கிட்டு ஒரு பெரிய பிரபல மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. உடனே எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு டாக்டர்ஸ் உடனே ஒரு டீம் போட்டு மீட்டிங் போட்டு டக்குன்னு அசம்பிள் ஆகி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா அம்மாட்ட இன்னும் 3 மணி நேரத்தில் பொண்ணுக்கு உயிர் போயிடும். இறந்துடும். அதுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணலாம். ஆனால் பண்ணுனா உயிர் இருக்கும். படுத்த படுக்கையாக தான் இனிமேலுக்கு வாழ்க்கை. படுத்த படுக்கையாக தான் மூமெண்ட் இருக்காது. உயிர் மட்டும் இருக்கும், லைஃப் இருக்கும். இப்போ ஆப்ரேஷன் பண்ணவா வேண்டாமா? தம்பிக்காரரு ஒரே பொண்ணு தலையில் அடிச்சுக்கிட்டு ஒரே பொண்ணு தம்பி. அந்த சின்ன பையன், ஒரு பையன் ஒரு பொண்ணு. எப்படியாவது என் பொண்ணை உயிரோடையாவது காப்பாற்றி கொடுங்க சார்னு சொல்லிட்டு எழுதுறாரு. இப்போ அவங்க அக்கா வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எனக்கு தம்பி இது மாதிரி என் தம்பி பொண்ணு இது மாதிரி மேலே கீழே விழுந்துட்டா, இது போல் ஆகி போச்சு. இப்போயாவது வாட்ஸ்அப் இருக்குது. அப்போ வாட்ஸ்அப்லாம் இல்லை, செல்ஃபோன் இருந்துச்சு, இந்த பட்டன் ஃபோனு. ஏதோ ஒரு துணிச்சலில் போகருடைய ஆற்றல் உள்ளே இறங்கி சொன்னா என்னென்னு எனக்கே தெரில, கொண்டுட்டு வாங்க அப்படின்ட்டேன். அப்போது நான் தஞ்சாவூர் கொண்டு போகிறேன். தஞ்சாவூரில் இருந்தாலும் திருச்சிக்கு வருவாங்க, நீ தான் திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் கொண்டு போகிறேன். அங்கே கூட டாக்டரில் கேட்டிருக்காங்க. இல்லை கொண்டு போகிறேன், நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது ஆம்புலன்ஸ் அப்போ 108 ஆம்புலன்ஸ்லாம் இல்லை. அந்த ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸை கேட்கும்போது தர முடியாது. எப்படி தூக்கி நீ வந்து ஆம்புலன்ஸில் வச்சு ட்ராவல் பண்ணி கொண்டு போய் சேர்ப்ப? நடக்காது. இல்லை நான் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கொண்டு போயே தேர்வேன் அப்படின்னு சொல்லி என் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையில் தூக்கி போட்டு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டுட்டு வந்து உள்ளே போட்டு உள்ள அப்போ தான் எனக்கு எக்ஸ்ரே பார்க்குறேன். எக்ஸ்ரே பார்த்தோன்னே சார் எனக்கு அடி வயிற்றில் அமிலம் சுரக்குது, பயம் வருது எனக்கு.
ஆத்தாடி இது தப்பா வர சொல்லட்டுமா? என்னடா அது. ஆனால் எனக்கு போகருடைய வழிகாட்டுதல் எனக்கு நிறைந்திருக்குங்கிறது எனக்கு ஒரு 100க்கு 100 அது உண்மை சார். அது நான் இல்லைன்னா ஏன் இப்படி சொல்லணும், என்ன அறியாமல் தான் சொல்லியிருக்கேன். அப்போ காப்பாற்றிடலாம் அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு எண்ணம். சரி என்ன பண்ணலாம், உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ஒரு இன்ட்யூஷன் வரும். கோரிவாரி திறவுகோல். கோரிவாரி திறவுகோல்ங்கிறது தண்டு வடத்தில் என்னென்ன கோளாறு எங்கே இருந்தாலும் அந்த கோரிவாரி திறவுகோலை போட்டு ஒரு ஜர்க் கொடுத்து தூக்கணும்னாக்க அது எலும்பு அங்கங்கே விலகி இருந்தால் கூட தகவல் மிச்சு நேராக வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக நேராக வந்துடும். ஜாக்கி போட்டு தூக்குற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம் சரின்னு சொல்லிட்டு பாப்பா அப்படி கை வச்சு பார்க்குற மாதிரியே பார்த்து டக்குன்னு என்ன பண்ணுறேன். ஆனால் இங்கே வரும்போது பாப்பாவுக்கு கான்சியஸ்லாம் வந்துட்டு அப்படியே பார்க்குது. இவனுக்கு கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிவாரி திறவுகோலை போட்டு ஒரு ஜர்க் கொடுத்து தூக்கி குப்புற படுக்க வச்சு இந்த எலும்பு ஒட்டி மூலிகை விசுசாருக்கு கொடுத்தனே அந்த சாரை பூசி ஒருத்தரை போய் சொல்லிட்டேன். எனக்கு தெரியும் அது 2 நிமிஷம் 5 நிமிஷத்தில் ஒட்டினது. ஆனாலும் அப்போ என் ஸ்டூடெண்ட் ஒரு 10 பேர் இருந்தாங்க. எல்லாருக்கும் ஷிஃப்ட்டு போட்டு விடிய நீ ட்ரீட்மெண்ட்டை கொடு, நான் பக்கத்து ரூமில் தங்கியிருக்கிறேன், மாற்றி ஷிஃப்ட் போட்டு அந்த மூலிகை சாரை பூச வேண்டியது, உத்தரம் கொடுக்க வேண்டியது, இதுதான் ட்ரீட்மெண்ட், நீ குப்புறப்படுத்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போகுது. சார் நான் லேட் நைட்டு தூங்க போகிறேன், பக்கத்துலேயே என் ரூமு, தஞ்சாவூர்லேயே படுத்துட்டேன். அடுத்த நாள் காலைல வந்துட்டு விடிகாலில் அவங்க அப்பா வந்து தட்டு அவர் தட்டுறது சந்தோஷத்தில் டக்குன்னு முழிப்பு வருது. இது ஞாபகத்துக்கு வருது, என்னாச்சோ தெரிலையேன்னு சொல்லிட்டு அந்த திறக்கும் பொழுது வந்து பாருங்கன்னு சொல்லி ஆர்வமாக சொல்கிறார். என்னடா போய் பார்க்குறேன் சார் நான் கும்பிட்ற பழனி முருகன் மேலே சத்தியம், நான் எனக்கு துணை இருக்கிற போகர் சித்தர் மீது சத்தியம், நான் ஒரு விஷயம் கூட ஒரு 1% கூட நான் மிகைப்படுத்தவே இல்லை சார், உள்ளதை உள்ளபடியே சொல்கிறேன். இப்போ வந்துட்டு உள்ளே போய் பார்க்குறேன், இந்த பாப்பா எழுந்து உட்காந்து ப்ரெஷ் பண்ணிகிட்டு இருக்கு, ஒரு பேசினை வச்சு அவங்க அம்மா வாய்க்கு பிடிக்கிறது தண்ணி கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. பாப்பா எழுந்துச்சி உட்காந்துட்டு எனக்கு இந்த லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த அப்போ தினத்தந்தி, தினமலர், இந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இப்படி ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கு, வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோக்கல் சேனல்ஸ் அந்த ஏஎம்என் டிவி, டிசியூ இவங்களுக்கெல்லாம் அப்போ லோக்கல் சேனல்லாம் பேசுவோம் அப்போ ஆரம்பத்தில். அப்போ அவங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லி எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து பார்த்துட்டு பிரமிச்சு போய் அது ஞாயிறு மலர்னு சொல்லி ஒன்று தினமலரில் போடுவாங்க. எல்லாரும் நியூஸ் போட்டாங்க. ஆனால் தினமலரில் மட்டும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஞாயிறு மலரில் ஃபஸ்ட்டு பேஜில் 8 காலத்தில் என் ஃபோட்டோ போட்டு தஞ்சாவூரில் மௌனமாக ஒரு மருத்துவ புரட்சி அப்படின்னு சொல்லி இன்னொரு வார்த்தை போட்டுட்டாங்க. அதில் எனக்கே உடன்படல, ரொம்ப ஓவராக இருந்தது. 19வது சித்தர்னு போட்டாங்க. போட்டு இது போல் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு, 8 காலத்தில் போட்டாச்சு. இதை கலெக்டர் படிக்கிறார், இந்த பேப்பரை. தினமலருக்கு ஃபோன் போகுது, இது என்ன அது நம்புற மாதிரியே இல்லை அப்படின்னு. உண்மைதான் சார் அப்படின்னு சொன்னால், சரி அவர் பார்க்கணுமே, கூட்டு வாய் அவரை அப்படின்னு கலெக்டர் கூப்பிட்டு விட்றாரு. நான் போனோடனே விசாரிக்கிறாரு, எல்லாத்தையும் விசாரிக்கிறார். இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி தான் அவரும் எல்லாத்தையும் கேட்குறாரு. நான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வரேன். அப்படியா, அந்த பொண்ணை நான் சந்திக்க முடியுமா அப்படின்னாரு. இப்போ இது மாடியில் இருக்குது கலெக்டருடைய பொண்ணு, மாடிப்படி ஏறி வரணும். ஆமாம் சார், உடனே ஏற்றுறதுக்கு பயமாக இருக்குது, அதனால் ஒரு வாரம் டைம் தாங்க சார். வர்ற வெள்ளிக்கிழமைக்கு நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு வெள்ளிக்கிழமை தான் கூட்டிகிட்டு போகிறோம். இப்போ நான் போய் நிற்கிறது திங்கக்கிழமை, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 5 நாள் கேப்பில் நான் கூப்பிட்டு வந்துடுறேன் சார்னு சொல்லி 5 நாளில் பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறோம். பாப்பா கூட அந்த அவங்க திருச்சியில் உள்ள சொந்தக்காரங்க பூரா வந்திருக்காங்க. எல்லாரையும் அவங்க அப்பா, அம்மா, அத்தை எல்லாரும் அழைச்சிட்டு மேலே போய் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு நான் உங்களை மிகச்சரியாக பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னார். மகிழ்ச்சி சார்னு சொன்னேன். ஒரே மாதத்தில் ஒரு கண்காட்சி போடுறாரு. அது அந்த கண்காட்சி பேர் என்னென்னா, மாவட்ட ஆட்சியரின் கடந்த ஓராண்டு கால சாதனை விளக்க கண்காட்சி அப்படின்னு போட்டு தஞ்சாவூர் பனகல் பில்டிங்கில் அந்த கண்காட்சி 15 நாள் நடக்குது. 15 நாளில் அந்த கண்காட்சிக்குள்ளே உள்ள ஸ்டால்ஸ் எல்லாமே அந்த பெண்கள் முன்னேற்றத்துறை, சிறு சேமிப்புத்துறை, விவசாயத்துறை இப்படின்னு சொல்லி எல்லாமே அரசு சார்ந்த ஸ்டால்ஸ் தான். ப்ரைவேட்டுக்கு அங்கே வேலை இல்லை. ஆனால் ப்ரைவேட்டாக ஒரே ஒரு ஸ்டால், நம்ம சுகாலயாவுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டால் கொடுத்துருந்தாங்க. அப்போ கலெக்டர் 15 நாள் வந்து பேசும்போது சொன்னார், ப்ரைவேட்டாக ஒரே ஒரு ஸ்டால் இருக்கு உள்ள, அது சுகாலயா வர்மக்கலை சிகிச்சை மையம்.
அதுவும் என்னுடைய சாதனையில் ஒன்றாக நான் கருதுகிறேன். இவரை வந்துட்டு நம்ம மிகச்சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவார்டு கொடுத்தாரு எனக்கு. இது கலெக்டர் பேர் விஜய ராஜ்குமார். ஆமாம் சார், தஞ்சாவூரில். இப்படி அந்த தண்டுவட கோளாறு எதுவாக இருந்தாலுமே நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமலேயே குணமாக்கிடலாம். இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நம்மளும் பண்ணியிருக்கோம் சார். உங்களுடைய மருத்துவ முறையை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இன்றைக்கு வந்து ஒரு பக்கம் அலோபதி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது மருத்துவ முறை. ஆமாம் சார். அது போன்ற மருத்துவர்கள் வந்து இது அவ்வளவு எளிதெல்லாம் ஏற்றுக்க. ஆமாம் சார், ஆமாம் சார். அவங்களோட உங்களுக்கு வந்து எப்போது விவாதங்களோ முரணோ வந்திருக்கா? இல்லவே இல்லை சார். நான் இப்பவும் சொல்கிறேன் சார். இப்போ இதில் வந்துட்டு மருத்துவ நிபுணர்கள், மருத்துவ வல்லுநர்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் தெளிவாக நீங்கள் உங்களுடைய மனசாட்சிக்கே சிந்திக்கணும். பொதுவாக இந்த ஆங்கில மருத்துவர்கள் மற்ற மருத்துவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த மற்ற மருத்துவர்கள், இப்போ என்னை போன்றவர்கள் ஆங்கில மருத்துவத்தை ஏற்றுக்கிறது இல்லை. ரெண்டுமே தப்பு சார். ரெண்டுலேயுமே நல்ல விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு, யார் பாப்பா? ஆங்கில மருத்துவர் தான் பார்க்கணும், ரைட்டா? உயிர் காக்கிறது, ஃபஸ்ட் எய்டு, இது எல்லாமே அவசரம், ஐசியூ, இதெல்லாமே வந்துட்டு ஆங்கில மருத்துவம் தான். அங்கே அதுதான் மிக அற்புதமான ஒரு விஷயமாக இருக்குது, உயிர் காக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. ஆனால் நாள்பட்ட மருத்துவ வியாதி இருக்குது பாருங்கள். இப்போ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், தண்டுவட கோளாறு, அந்த நாள்பட்ட கோளாறுகளை அலோபதியில் குணமாக்க முடியாதுன்னு அவங்க கைவிட்டுருவாங்க. அதுக்கு தீர்வு இங்கே தான் இருக்குது. அப்போது இந்த நன்மையை அவர்கள் போற்றணும், அவர்களின் பெருமையை இவர்கள் போற்றணும். அப்போது நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் எடுத்துக்கொள்ளணும், அவ்வளோதானே தவிர மற்றபடி என்னுடைய ஆங்கில மருத்துவர்கள் நிறைய பேர் என்னுடைய உறவுக்காரர்கள் இருக்காங்க. அதெல்லாம் யார்ட்டையும் எனக்கு வந்து எந்த விதமான கான்ட்ரவர்ஷியலும் ஏற்பட்டது இல்லை சார். அரிதினும் அரிதாக ஏதாவது ஆங்கில மருத்துவர்கள் உங்களுடைய இந்த முறையை ஒப்புக்கொண்டோ ஆதரிச்சோ சொல்லியிருக்காங்களா? அரிதினும் அரிதாக இல்லை சார். நான் இப்போ ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் டீனாக இருந்தார் டாக்டர் குணசேகரன். நான் தஞ்சாவூரில் இருக்கும்போது அவர் சிவியர் செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸில் பாதிக்கப்பட்டு அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி உள்ள குஷன் வைக்கணும். ஆங்கில மருத்துவப்படி குஷன் வைக்கும்போது கழுத்துக்கு கீழே உணர்வு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது அவருக்கு தெரியும். அவர் எங்கிட்ட வந்து இதை குணமாக போனார். குணமானதுக்கு அப்புறம் சார் அவருடைய நண்பர்கள் தானே அங்கே உள்ள ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம், எம்டி எம்எஸ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 15-20 டாக்டர்ஸ் அழைச்சிட்டு வந்துட்டார் ட்ரீட்மெண்ட்டுக்கு. அவங்கெல்லாம் எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க தஞ்சாவூரில். அவங்கெல்லாம் என்னை வந்துட்டு அவங்கெல்லாம் பிளான் பண்ணி என்னை வந்துட்டு ஒரு சீஃப் கெஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து என்னை ஒரு கெஸ்ட் ப்ரொஃபஸராக கூப்பிடணும் அங்கே மெடிக்கல் காலேஜுக்குன்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணாங்க. ஆனால் எனக்கு அதில் ஒரு பயம் வந்தது. என்னென்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்பி போக முடியாது. அவர்கள் எல்லாம் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு கொஞ்சம் அவ்வளோ எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்மளை ஏதாவது கிண்டல் பண்ணி விட்டுருவாங்களோன்னு பயந்து, சாரி நான் வரல விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அது தவறு, நான் போயிருக்கணும். அது என்னுடைய அச்சத்தின் காரணமாக நான் போவதை தவிர்த்துட்டேன் அந்த சமயத்தில். ஆங்கில மருத்துவர்களும் உங்களை போன்ற மருத்துவர்களும் இணைந்து செயல்படுவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்பு இருந்தா சார், வாய்ப்பு இருந்தா மிக அற்புதம் சார். அது இப்போ நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ நான் உடஞ்சி போன எலும்பு 2 நிமிஷத்தில் ஒட்டுதுன்னு நான் சொன்னேன். ஒட்டுது சார். ஆனால் நான் இதை வந்துட்டு பப்ளிசிட்டி பண்ணவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை நம்பிக்கிட்டு எங்கிட்ட வந்து நான் ஒட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா என்ன கேளுங்க. இப்போது இந்த ரிப்போன்ஸில் ஏதாவது உடஞ்சி போச்சு, எப்படி சார் உடஞ்சது? எப்போவுமே டிஸ்லோகேட் ஆயிரும். விசு சாருக்கு டிஸ்லோகேட் ஆகலை, தெரிச்சபடி அப்படியே இருந்துச்சு, அப்படியே ஒட்டி விட்டேன். ரைட் தானே? இப்போ இந்த தொடையில் எலும்பு முறிவு ஏற்படுது, எலும்பு முறிவு ஏற்பட்டு உடஞ்ச எலும்பு டிஸ்லோகேட் ஆகிடுது. இதை எப்படி சார் தொடையிலேருந்து பொசிஷனில் இழுத்து வைக்க முடியும் வெளியிலேருந்து? அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி கையால் பிடிச்சி தான் கொண்டு வந்து பொசிஷனில் வைக்கணும். பொசிஷனில் வச்சு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நான் ஒட்டிடுவேன். அருமை. புரியுது உங்களுக்கு? சேர்ந்து செயல்பட்டால் தான். அப்போ இப்போ இங்கெல்லாம் இப்போ ஏதாவது எலும்பு உடஞ்சி டிஸ்லோகேட் ஆயிடுச்சுன்னா ஆப்ரேட் பண்ணி அதை பொசிஷனில் வச்சு கொடுத்தாங்கன்னா ஒட்டிடலாம். அப்போது இதற்கு ஆங்கில மருத்துவர்கள் தான் வந்துட்டு இந்த விஷயத்துல எங்களை வந்துட்டு அனுசரிக்கணும். இப்போ உங்களால் பயன்பெற்ற மருத்துவர்களே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், அவங்ககிட்டலாம் இதை நீங்கள் விளக்கமாக எடுத்து சொல்லி நம்ம ஏன் சேர்ந்து செயல்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் சார், சொல்லியிருக்கேன். அது என்னமோ தெரியல, அது அமையலை. அதுக்கு பிறகு அது அமையலை அது. ஆனால் அவங்க என்னை கூப்பிட்டாங்க சார், என்னை வந்துட்டு அந்த கெஸ்ட் ப்ரொஃபஸராக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட சமயத்தில் எனக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருந்தது. எனக்கு நான் தயங்கினேன். நான் தயங்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு டீன் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். யார்?
குணசேகரன் சார் வந்துட்டு உங்ககிட்ட ட்ரீட் பண்ண எடுத்து வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். அதன் பிறகு எனக்கு வந்துட்டு டச் விட்டு போச்சு எனக்கு. அவங்கெல்லாம் பலனடைஞ்சு போன டாக்டர்ஸ்லாம் அதோட நின்று போச்சு. அதன் பிறகு இதை வந்து முன்னெடுக்க முடியாமல் அப்படியே விட்டுட்டேன், அதை அப்படியே விட்டாச்சு. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஆங்கில மருத்துவர்கள் இப்படி ஒரு விஷயம் இருக்குது. உடைந்து போன எலும்பு 2 நிமிஷத்தில், சரி அதிகபட்சம் 5 நிமிஷத்தில் ஜாயிண்ட் ஆகிடும். அதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மளோட கம்பைண்ட் ஆகி பண்ணுறதுக்கான இது இருந்தால் கூட நம்ம செய்ய தயாராக தான் இருக்கோம் சார். உங்களை போன்ற வர்மக்கலை மருத்துவர்களுக்கு அரசாங்கம் எந்த அளவுக்கு ஆதரவு அளிக்குது சார்? அரசாங்கம் சித்த வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் வந்து ஓரளவு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் சார். அது மாதிரி உங்களுடைய ஆதரவு மருத்துவ முறையை இருக்குது பண்ணியிருக்காங்க. ஆமாம் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா சார், இப்போ சித்த மருத்துவம் எல்லாம் வந்துட்டு டிகிரி கொடுக்குறாங்க, ரைட் தானே? அது படித்து பாஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண. வர்மக்கலை மருத்துவம் இறை அருளால் மட்டுமே செய்யக்கூடியது. இதற்கு இன்னும் டிகிரிலாம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி சமைக்கணும், எப்படி பரிமாறணுங்கிறதுக்கு வரைக்கும் டிகிரி இருக்குது. எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துறதுக்கு டிகிரி இருக்குது. ஆனால் வர்மக்கலை மருத்துவம், உயிர் காக்கிற மருத்துவம், அதற்கு மட்டும் டிகிரி இன்னும் அங்கீகரிக்கப்படலை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இது வெறும் ஏட்டில் படிச்சியோ வர்றதில்லை. இது இறையருள் உள்ளவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு மருத்துவம். சித்தர்களின் அருளை பெற்றவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய விஷயம். ஆன்மீகம் கலந்தது. அப்போ இதுக்கு அரசாங்கம் அங்கீகாரம் கொடுக்குது. எப்படின்னா, இவர் வந்துட்டு பாரம்பரிய மருத்துவர் என்று நான் சான்றளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாசில்தாரும் கலெக்டரும் சர்டிஃபிகேட் பண்ணிடுவாங்க. அதை வாங்கி வச்சுக்குவோம். அதுதான் எங்களுக்கான அங்கீகாரம். இப்போ ஆங்கில மருத்துவத்தை நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். மற்றபடி மூலிகை மருத்துவத்தை பண்ணுவதற்கு, வர்மக்கலை சிகிச்சை கொடுப்பதற்கு அரசாங்கம் சப்போர்ட் தான் பண்ணுது சார். ஆன்மீகத்தில் ஈடுபாடு இல்லாதவங்களுக்கும் உங்களுடைய சிகிச்சை முறை பலன் அளிக்குமா? சிகிச்சை முறை பலன் அளிக்கும். அவங்க வரமாட்டாங்க. அவங்க சிகிச்சை கொடுக்க முடியாது, அவங்க வர்ம ஆசானாக முடியாது, வியாதியஸ்தர்கள் குணமாக முடியும். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை வருட அனுபவத்தில் பல சிக்கலான கேஸில் நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணியிருப்பீங்க. ஆமாம் சார். இப்போ ஒரு இளம் பெண் நீங்கள் சொன்ன மாதிரி. ஆமாம். அது மாதிரி நீங்கள் உங்களுடைய மருத்துவ முறைக்கே சவாலாக இருந்த கேஸ்னால் எதெல்லாம் சொல்லலாம்? நிறைய சார், நிறைய. எவ்வளோ சொல்லியாச்சு. நடிகர் சங்கத்தில் 6 நாளும் வந்தது பூரா சவால் தானே. பிசி சார் வீட்டில் 2 நாள் இருந்தது பூரா சவால் தானே. ஆமாம், எல்லாத்தையுமே வந்து ஸ்பாட்லைட் கியூர் பண்ணியிருக்கேமே சார். எல்லாத்துக்குமே எல்லா ரெக்கார்டும் சார்கிட்ட இருக்குது. எல்லாம் ஷூட் பண்ணாங்க. திரைத்துறையில் யாரெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள், யாரெல்லாம் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க விஷயை தாண்டி? மேக்ஸிமம் எல்லோரும் தான். மேக்ஸிமம் சொல்கிறேன், இன்னாருன்னு பேர் சொல்ல முடியாது. மேக்ஸிமம் என்கிட்ட வந்துட்டு நட்பு பாராட்டி சிகிச்சை எடுத்துக்கொண்டவர்கள், நட்பு பாராட்டியவர்கள் அதிக அளவில் இருக்காங்க சார். இப்போ உங்கள்கிட்ட உங்களை நம்பி இது போன்ற சிகிச்சைக்கு வராங்க, நீங்கள் பரிசோதித்து பார்க்குறீங்க, உங்களாலேயே இதை வந்து தீர்க்க முடியாது அப்படின்னு ஏதாவது ஒரு கண்டிப்பாக காலகட்டத்தில் தோணியிருக்காங்க? கண்டிப்பாக. இப்போ நான் வந்துட்டு இப்போ இந்த பக்கவாதம் இருக்கு இல்லையா, மூளையில் வந்துட்டு பிளட்டு கிளாட் ஆகிரும். ஸோ அதெல்லாம் லேட் ஆகும். நான் அந்த மாதிரி கேஸில் நான் பார்க்குறது இல்லை. நான் இப்போ எல்லாத்தையும் நான் பார்க்குறேன்னு சொல்லவே மாட்டேன். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எல்லோரும் வந்து என்னால் பார்க்க முடிந்ததை மட்டும்தான் நான் உள்ளே எடுத்துக்குவேன் சார். இன்னொரு ஓப்பனாக சொன்னாக்க, கர்மா அதிகமாக உள்ள வியாதிகள் கொஞ்சம் இருக்குது. அந்த கர்மா அதிகமாக உள்ள வியாதிகளுக்கு நம்ம சிகிச்சை அளித்து பண்ண முடியாது. அது நான் வந்துட்டு முடிந்தவரை அதை வந்துட்டு முடியாதுன்னே ஃபஸ்ட்லேயே சொல்லிடுவேன் சார். நான் வந்துட்டு இதை குணமாக்குறேன் அப்படின்னு சொன்னால் உள்ளே சேர்த்துருவேன். நான் ஆரம்பத்திலேயே குணமாக்க முடியாதுன்னா நான் ஃபஸ்ட்லேயே ஃப்ராங்காக சொல்லிடுவேன். அதுதான் சார். இப்போ வயது காரணமாக கூட பார்த்தீங்கன்னா பல பேரால் நடக்க முடியாது. சரி, அது வந்து முதிர்வு காரணமாக வேறு வழி இல்லை. ஒரு காலகட்டத்தில் வந்து எலும்பு தேய்மானத்தை தவிர்க்க முடியாது அப்படின்னு பல ஆர்த்தோ சர்ஜன் சொல்கிறாங்க. தவிர்க்கலாம் சார், தவிர்க்கலாம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் அருமையாக கேட்டிங்க சார், சூப்பர் சார். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா சார், இப்போ எங்கிட்ட வந்து தங்குறாங்கல்ல பேஷண்ட்ஸ், கூட அட்டண்டர்னு வருவாங்க. அப்போ அந்த அட்டண்டரும் 3 மாதம் கூடவே இருப்பார். அப்போ எனக்கு ஏதாவது இப்போ பண்ணுங்களேன், என்ன செய்யுது, ஒன்றுமே செய்யலையே அப்படின்னாக்க அவங்களுக்கு ஒரு இது இருக்குது சார், 18 நாள் கோர்ஸ். இந்த 18 நாள் கோர்ஸ் இப்போ யாரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற யாரும் வேணாலும் வரலாம் சார். 18 நாள் வந்து அங்கேயே தங்கிடணும். தங்கிட்டா இந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் நம்ம வந்துட்டு ரெஜுவினேட் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணிடுவோம் சார். ஆமாம், வலி இல்லை, ஆனால் ஃப்யூச்சரில் வராது வலி.
இப்போதைக்கு நல்லா தான் இருக்கீங்க, ஓ, right. ஃபியூச்சரில் தேய்மானம் ஏற்பட போகுது இல்லையா, ஆமா. அது ஏற்படாத வண்ணம் இப்போதே இந்த 18 நாள்லேயே சரி பண்ணிடுவோம் சார். முன் காப்பது. முன் காப்பது. ஆ. ஆமாம், அந்த மூட்டு வலியோ லைஃப்லேயே வராது, இந்த 18 நாள் ட்ரீட்மெண்ட் போதும். ம். இது இல்லாமல் இந்த 18 நாள்லேயே அந்த ராஜ்ய உறுப்புகள் 5 உறுப்பு இருக்கு இல்லையா சார், மூளை, இதயம், நுரையீரல், கிட்னி, லிவர், இந்த 5 உறுப்புகளையும் ரெஜுவினேட் பண்ணி, அதாவது டீடாக்ஸ் பண்ணி, மூளையை விட்டுருங்க, மற்ற 4 உறுப்புகளையும் டீடாக்ஸ் பண்ணி அதை ரெஜுவினேட் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணிடுவோம். அதுக்கு இந்த 18 நாள் மருந்து அதையும் பண்ணிடுவோம். உள்ளுறுப்புகள் பலமாக இருந்தாக்கவே வியாதி வராது. ஆமாம், ரத்தத்தையும் சுத்தமாக்கிடுவோம். அவ்வளோதான் சார். அப்போது இந்த 18 நாள் என்னோடு கோஆப்ரேட் பண்ணால் அவங்களுடைய 65வது வயசில் 70வது வயசில் இந்த வியாதி வரணும்னு சொல்லி ஒளிஞ்சிருந்தால் கூட, டிஎன்ஏல இருந்தால் கூட எரேஸ் ஆகிடும் சார். அப்படி ஒரு வாய்ப்பும் இதில் இருக்குது சார். இப்போ தலைவலி போன்ற பிரச்சனைகளுக்காக உங்களை வந்து பார்க்குறவங்க கூட இருக்காங்களா? இருக்காங்க. அது ஒரு சுவாமி குணமாக்கி அனுப்பிடுவோமே. இப்போ தலைவலி, ஒற்றை தலைவலின்னு வச்சுக்கோங்களேன், ஒற்றை தலைவலிக்கு ஹெவியாக வலிக்கும் போது வந்தாங்கன்னா ஒரே டச்சு, அவ்வளோதான், அப்பயே வலி போயிடும். அடுத்த நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரா வர சொல்லுவோம் சப்ஸ்டியூட்டாக. மொத்தம் 3 நாள். அன்றைக்கெல்லாம் தலைவலி இருந்தாலும் இல்லாட்டாலும் வாங்கும்போது இருக்காது, இருந்தாலும் அந்த அந்த வர்ம பிரயோகம் கொடுத்து அனுப்புவோம். இந்த 3 நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் அவங்க லைஃப் டைமில் திரும்ப இந்த கோளாறு வராது சார். இப்போ ஒருத்தர் தலைவலின்னு வராரு, இல்லை ஒரு பிரச்சனைன்னு வராரு, அவர் நீங்கள் இது மாதிரி தொடர்றீங்க, அது சரியாகுது. நீங்கள் உங்களையே பார்த்து இப்போ பிரமிச்சிருங்களா, நம்ம தொட்டோம் இப்படி சரியாயிடுச்சு அப்படின்ட்டு? அது உண்மைதான் சார். அது நீங்கள் சொல்கிறது அருமையாக கேட்டிருக்கீங்க. இது ஏன்னா நான் அப்போ எல்லாத்தையும் சொல்லுவேன், இது குணமாகுமாங்கிறதே கூட எனக்கு சமயத்தில் டவுட்டாக இருக்கும். ஆனால் குணமாயிட்டோம். இது நான் செய்கிறது நான் இல்லை, போகர் சித்தர் செய்கிறார், அவ்வளவுதான். நான் செய்கிற ஒவ்வொரு வைத்தியமும் எனக்கு பிரமிப்பை உண்டாக்குறது தான். இப்போ நான் செய்கிறேன், இந்த மருந்து கொடுத்து நான் இதை குணமாக்குறேன்னு இன்னொரு ஆங்கில மருத்துவம் சொல்லக்கூடும். என்னால் நான் அது இல்லை. கை வைக்கிற குணமாகுதுன்னா நான் இப்போ என்ன பண்ணது குணமானுச்சு எனக்கே தெரியாது. அது போகர் சித்தர் செய்கிற விஷயந்தான். அதனால் ஒவ்வொரு அட்டம்ப்டும் எனக்கு பிரமிப்பு தான். என்ன பிரபலமான மருத்துவர்களே கூட பார்த்தீங்கன்னா பல அறுவை சிகிச்சையில் ஆண்டவன் வேண்டிக்குமா எங்களால் முடிஞ்சதை செய்து மிச்சம் வந்து கடவுள் கையிலன்னு சொல்கிறவங்க தான் பெரும்பாலான மருத்துவர்கள். அருமை சார், இல்லையா? ஆமாம் சார், ஆமாம் சார். அது மாதிரி தான் சார், இறையருள் தான் சார். அதனால் என்னுடைய ஒவ்வொரு அட்டம்ப்ட்டுமே எனக்கு பிரமிப்பை உண்டாக்கக்கூடிய விஷயம்தான். இப்போ வர்மக்கலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வர்மக்கலை கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுன்னா இந்தியன் திரைப்படத்தில் தான். அந்த வர்மத்துக்கும் நீங்கள் வந்து கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கும் தொடர்பு இருக்கா? இருக்குது சார், இருக்குது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னாக்க, இந்த மார்ஷியல் ஆர்ட்னு சொல்லுவோம் இல்லையா, தாக்குதல், அதுதான் இந்தியனில் காமிச்சது. இந்தியன் 1ல். ஆமாம், இந்த 2 விட்டுருங்க, 1ல் அந்த தாக்குதல்லாம் உள்ளது தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த வர்மக்கலை வந்துட்டு தாக்குதலில் உண்டாகக்கூடிய கோளாறு இருக்குது பாருங்க. இப்போ அவங்கெல்லாம் அடிச்சிட்டாங்கன்னா, இப்போ இப்போ நானே இப்போ விலங்கு வர்மம்னு ஒரு பாயிண்ட் இருக்குது சார். விலங்கு வர்மத்தில் ஒரு 7 மாத்திரை அளவில் தட்டணும்னு வச்சுக்கோங்களேன். இதை தட்டினா கரெக்டாக 90வது நாள் ஹார்ட் அட்டாக் ஆகிடும், அது கார்டியாக் அரெஸ்ட் ஆகிடும். இப்போ ஒன்றும் வேண்டாம். இப்போ இங்கே பாருங்களேன், போகர் சித்தரே ஒடிவு முறிவு சாரி 100 அப்படிங்கிற போகரின் ஒடிவு முறிவு சாரி 100 அப்படிங்கிற பாட்டில், நீ ஒதுங்கி போ மகனே ஒதுங்கி போ, சண்டை வந்தான்னா துஷ்டன் வந்தான்னா ஒதுங்கி போன்னு சொல்கிறார். கிளைமாக்ஸில் 100வது பாட்டு இப்போ சொல்கிறேன், விடாத அட்ரா திருப்பி அட்ராங்கிறார். விட்டு நுவை கூப்பிட்டு விட்டத்தில் ஏறு, வட்டமிடும் கண்ணதிலே வாசியை தூறு, கட்ட விழுந்து போயிடுமே ஜலமலை மேறு, ஆவியோடு தொக்கி விற்கும் பாவியை மீளு அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்னென்னா, இந்த 7 மாத்திரை அளவுங்கிறது இப்போ நான் ஒரு மாத்திரை அளவு வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு சார். ஒரு மாத்திரையை தாண்டி ஒரு அரை மாத்திரை சேர்த்து அழுத்தணும்னாக்க அது 7 மாத்திரை, அது அட்டாக்குக்கு, அவ்வளோதான். அதுவும் அதுக்கு மேலே இப்போ பலப்பிரயோகம்லாம் தேவையில்லை சார். இங்கே பாருங்களேன், உண்ணல் காலே ஊன்றல் அறையே முறுக்கல் முக்கால் விடுத்தல் முழுசே, இதுதான் மாத்திரை அளவு. அது எப்படி இங்கே பாருங்கள், அப்படி சுன்றம் இல்லையா, இப்போ ஒன்றை கொண்டு வைக்கிறோம், உண்ணல், அப்போ 2க்கு அடியில் உள்ள அழுத்த உணர்வு கால் மாத்திரை அளவு, உண்ணல் காலே, அப்புறம் ஊன்றோம், ப்ரெஷர் கொஞ்சம் கூட போகுது, அந்த ப்ரெஷர் அரை மாத்திரை அளவு, அப்புறம் முறுக்குறோம், இன்னும் ப்ரெஷர் கூட போகுது, அந்த ப்ரெஷர் அளவு அமௌண்ட்டு முக்கால் மாத்திரை அளவு, விடும்போது கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அது முழு மாத்திரை அளவு. உண்ணல் காலே ஊன்றல் அறையே முறுக்கல் முக்கால் விடுத்தல் முழுசே, இவ்வளவு தான். இந்த ப்ரெஷரில் தான் ஆற்றல் பிரயோகம் பண்ணணும். இதுதான் ட்ரீட்மெண்ட்டு. இப்போது இந்த அரை மாத்திரை அளவும் இந்த ஒரு மாத்திரையும் சேர்த்து 1.5 மாத்திரை அளவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம்னா அது 7 மாத்திரை அளவு, அதுதான் தாக்குதலுக்கு. அதுக்கு மேலேயும் பல பிரயோகம் தேவையில்லை. இப்போ நல்லா கவனிச்சிங்களேன், விட்டுணுவை கூப்பிட்டு விட்டத்தில் ஏறு, இந்தியனில் போடுறாங்க பாருங்க. இது விஷ்ணு முத்திரைன்னே பேர், அதுக்கு பேர் அதான். விட்டுணுவை கூப்பிட்டு
விட்டம்ங்கிறது பரிபாஷை, ஒரு ஸ்பாட்டு. ஏறு மாத்திர அளவில் அடிக்க சொல்கிறார். அவ்வளோதான். அது தட்ட சொல்கிறாரு. தட்டிட்டா என்ன ஆகும்? கட்டவிழ்ந்து போயிடுமே ஜலமலை மேரு. ஜலமலைன்னு ஒரு ஸ்பாட் இருக்கு உடம்புல. அப்போ அந்த ஜலமலையை தான் உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய 72,000 நாடிகளுக்குமான ஜங்ஷன் கட்டு. அது கட்டு விட்டுரும். கட்ட விழுந்து போயிடுமே ஜலமலை மேரு. கீழே விழுந்துருவான். ஆமாம். இதை போட்டு ஏறு மாத்திராவில் அடிச்சிட்டான், கீழே விழுந்துருவான். அப்போ கழுத்துக்கு கீழே உணர்வு போயிடும். கட்ட விழுந்து போயிடுமே ஜலமலை மேரு. ஆமாம். இப்போ கழுத்தை திருப்ப முடியாது, கான்சியஸ் இருக்குது, கழுத்தை திருப்ப முடியாது. இப்போ என்ன பண்ணுவான்? யாராவது காப்பாற்ற வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மட்டும் அப்படியே சுற்றுவான். அப்போது வட்டமிடும் கண்ணதியிலே வாசிகை தூறு. கண்ணில் உள்ள நட்சத்திர கால வர்மத்தில் வாசின்னு இருக்குது, அதை டச் பண்ணோம்னாக்க கண் இருட்டிடும். ஆமாம், ரைட்டு. இப்போ கண்ணு போயிடுச்சு, கண்ணு தெரியலையா? அப்போ என்ன பண்ணுவான்? கத்தி ஊற விட்டுவான், காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. கண்ணு உடம்பு தான் அசைக்க முடியாத. அப்போது வெயிட் பண்ணு, ஊர் கூடட்டும். உன்னுடைய வல்லமை என்னன்னு ஊரானுக்கு தெரியாது, ஏன்னா அதே ஊரில் இருக்கிற உன்னைய தெரியாது. அதனால் தெரிஞ்சுக்கட்டும், இவ்வளோ பெரிய மலையவே சாச்சிட்டானே இவன் அப்படின்னு தெரியட்டும். கத்த விடு, கத்தட்டும். வெயிட் பண்ணு. எப்போ இவன் விற்குவான், அந்த அப்படின்னு விக்கல் வரும். அந்த விக்கல் ஆரம்பிச்சிட்டுனா அவனுக்கு ஆவி தொக்கிட்டுன்னு அர்த்தம், உயிர் பிரிய போகுது அப்படின்னு அர்த்தம். ஆவியோடு தொக்கி விற்கும் பாவியை மீளு. அடங்கல் பிரயோகம், திறவுகோல் பிரயோகம் பண்ணி மீட்டு துரத்தி விடு. அவன் எல்லாம் ஒரு செகண்டில் எல்லாமே திரும்ப ரெக்கவர் ஆகிடும், திரும்ப உயிர் பெற்றலாம். ஒரே செகண்டில் எல்லா உணர்வும் வந்துடும், கண்ணு தெரியும், எல்லாம் வந்துடும். நிற்பானா நிற்க மாட்டான், ஓடிடுவான். இப்போ பாருங்க, விட்டு நுவை கூப்பிட்டு விட்டத்தில் ஏறு, கட்ட விழுந்து போயிடுமே ஜலமலை மேரு, வட்டமிடும் கண்ணதிலே வாசியை தூறு, ஆவியோடு தொக்கி விற்கும் பாவியை மீளு. இந்த தாக்குதல் வந்துட்டு அடிபட்டாச்சுன்னா அது சம்பந்தமான வியாதி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த மாதிரி இப்போ 90 நாளில் சாகடிக்கிறது இருக்குது. அந்த ஆள்காட்டி விரலை கொக்கியாக்கி பின்னாடி முதுகில் பூநூல் வரும்னு ஒரு இருக்குது. அந்த கரெக்டான ஸ்பாட்டில் ஒரு ஏறு மாத்திர அளவில் கொக்கியை உள்ளே இறக்கி தூக்கணும்னாக்க ஒரு ஒரு விஷ வண்டு கடிச்சது போல் சொல்லிடுங்க, அவ்வளோதான். ஒரு 90 நாளில் அவர் எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல் நல்லா தான் இருப்பார். கரெக்டாக 90ஆவது நாள் உயிர் பிரிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. உரோதர வர்மம்னு ஒரு வர்மம் இருக்குது. அந்த உரோதர வர்மத்தில் தட்டினோம்னாக்க கை இப்படி நின்றும், அவ்வளோதான். இங்கே கிராக் ஆகிடும். இல்லை கிராக்காக அது வர்ம அடித்து ஒரு வாட்டி அடித்து பரிசோதனை பண்ணோம்னாக்கா அது பலகீனம் தான், மீட்டாலும் பலகீனம் தான். அது பழைய அளவுக்கு முழுசாக தான் திரும்ப முடியாது, இர்ரிப்பேரபிள் லாஸ் தான். இப்படி ஆயிடும். 3 இரவு 3 பகல் இப்படியே வச்சுருந்தா உயிர் போயிடும் சார். இப்படியே தான் படுக்கணும், இப்படியே தான் எந்திரிக்கணும். 3 இரவு 3 பகல் உயிர் போயிடும். அப்படி டிசைனாக அவனை தொந்தரவு தாக்குதல் நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது. இப்போ இந்தியன் படத்தை பார்த்தபோது இந்த வர்ம கலையை பார்த்து எல்லாருக்கும் ஒரு பிரமிப்பு ஏற்பட்டது. ஆமாம் சார். பட் அதுவே இந்தியன் 2 திரைப்படத்தை பார்க்கும்போது வர்ம கலையில் ஆள் பொம்பளை மாதிரி மாறுறாரு, இது போலலாம் காட்டினாங்க. அதெல்லாம் சாத்தியமா? இல்லை சார். இல்லை சார், தவறாக சித்தரிக்கப்பட்டது. உங்களுக்கு அந்த படத்தை பார்த்தபோது எப்படி இருந்தது? அது சார் இந்தியன் 2 பார்த்து இல்லை, இப்போ வர்ம கலையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுக்கு வந்து இந்த படத்தை பார்க்கும்போது எப்படி இருந்தது? அப்போ அதீத கற்பனை, உண்மை இல்லாத துளியும் இல்லாத கற்பனை. இப்போ உங்ககிட்ட எத்தனை மாணவர்கள் இந்த கலையை கற்றுக்குறாங்க? இதில் வந்து இது போன்ற கலைகளை கற்றுக்கிறதுக்கு எந்த அளவு ஆர்வம் இருக்குது இன்றைக்கி இளைஞர்கள்கிட்ட? நிறைய ஆர்வம் இருக்குது. நான் வந்து இது வரைக்கும் ஒரு 50 பேரை உருவாக்கியிருக்கேன். அருமை. உருவாக்கியிருக்கேன். இப்போதைக்கு அதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு எனக்கு நேரமின்மையின் காரணமாக நான் இப்போ அந்த சொல்லிக் கொடுக்குறத மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். மற்றபடி இளைஞர்கள்ட்ட ஆர்வம் நிறைய இருக்குது சார், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. என்கிட்ட என்கொயரிலாம் நிறைய வரும், ஆனால் வந்து கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லியிருக்கேன். அநேகமாக இன்னும் ஒரு ஓராண்டு கழிந்த பிறகு, இப்போ ஏன்னா என் பொண்ணு இப்போ ஆயுர்வேதா இன்டர்ன்ஷிப்பில் இருக்குது. இன்னும் ஒரு 6 மாதத்தில் இன்டர்ன்ஷிப் முடிச்சு வந்துடும். வந்துச்சுன்னா பொறுப்பை அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய பொறுப்புகள் பாதி என் பொண்ணுக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ கிடைக்கும். அப்போது நான் மீண்டும் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது சொல்லிக் கொடுப்பதுனால சார் வைத்திய கலை மிகுது ஒன்று,
நோயற்ற சுகவாழ்வு வாழக்கூடிய வாய்ப்பு மக்களுக்கு போய் சேருது. அது இன்னொன்று சார், இதை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மிகுந்த ஒழுக்க சிலர்களாக இருப்பாங்க. பாவம் செய்ய மனதாலும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா செயல் விளைவு தத்துவம்னு ஒன்று இருக்குது சார். செயல் விளைவு தத்துவம். நீ இதை செஞ்சுன்னா பொதுவாக அந்த வர்ம கலையை கற்றுக்கிறவங்களா, வர்ம குண சிகிச்சை முறையை கற்றுக்கிறவங்களா? எல்லாமே எல்லாமே. இப்போ நீங்கள் மார்ஷியல் ஆர்ட்டுமே கற்றுக்கிட்டாங்கன்னா முறைப்படி கற்றுக்கொண்டவர்கள் அதை துஷ்பிரயோகம் பண்ணவே மாட்டாங்க. எளியவர்களை போய் தாக்க மாட்டாங்களே. ஆமாம், தாக்க மாட்டாங்க. கராத்தேவா அதானே சொல்லுவாங்க, தற்காத்து கொள்வதற்கு தானே தவிர தாக்குதலுக்கு இல்லை, தற்காத்துக்குள். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இது அவங்களுக்கு எல்லாருக்கும் முதல்ல போதிக்கப்படக்கூடியதே இயற்கையின் இயல்பு ஊக்க நியதி, அடுத்தது செயல் விளைவு தத்துவம். இது ரெண்டையும் அவங்களுக்கு புரிய வச்சுருவாங்க. புரிஞ்சுட்டா அதுலேருந்து மீளவே முடியாது. அந்த 2 சட்டத்துக்கு தாண்டி மீளவே முடியாது. அதனால் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அனுபவிக்கக்கூடிய துன்பம் அத்தனையுமே யாரோ கொடுத்ததில்லை, நம்மளாக வாங்கிட்டது தான். அப்போ நமக்கு துன்பம் இல்லாமல் சுகவாழ்வு வாழணும் அப்படின்னா வாழலாம். எப்படி வாழலாம்? ஒரே விஷயந்தான், எண்ணம் சொல் செயல் 3லையும் பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ். உங்களை போன்ற வர்மக்கலை மருத்துவர்கள் இந்தியா முழுமைக்கு இருக்காங்களா, இல்லை தென்னிந்தியாவில் மட்டும்தான் இருக்கா சார்? வர்மக்கலைங்கிறது தமிழ் கலை சார். தமிழ்கலை 18 சித்தர்களும் தமிழ் சித்தர்கள். அதில் ஒருத்தர் மட்டும் போகர் சித்தர். அவரும் சீனாவில் பிறந்தவராக இருந்தாலும் அவரும் தமிழ் பற்றி கற்றுக்கொண்டு முருகன்கிட்ட கற்றுக்கிட்டு வருவார். அப்போது அவரும் தமிழர் ஆகிட்டார். வேணால் சீன தமிழராக சொல்லலாம். அதாவது வர்மக்கலைங்கிறது தென்னிந்தியான்னு சொல்லாதீங்க, தமிழ் மருத்துவம். இந்த தமிழ் மருத்துவம் தான் கேரளாவில் அது போற்றி பாதுகாக்கப்பட்டது. தமிழர்கள் ஏனோ மறந்து போனார்கள், அவ்வளோதான். திரும்ப கேரளாவிலேருந்து வந்துட்டு டெவலப் ஆகிட்டு இருக்கீங்க. ஆனால் ஆர்ஜின் தமிழ் தான். தமிழ் மருத்துவ சித்தர்களான 18 சித்தர்கள் தான். இது போன்ற மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. அதில் இறையருள் பெற்றவர்கள் எத்தனை பேருங்கிறத போய் பார்த்தவங்களுக்கு தான் புரியும். அது எல்லா டாக்டருக்குள்ள மாதிரி மருத்துவர் நிறைய பேர் இருந்தாலும் சில பேர் கைராசி. அதே தான் சார். ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவங்கள்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி. சுகமே சொல்க சார்.